பிள்ளைகள் சேர் பேசுறது விளங்குதாமா? பிள்ளைகள் சேர் பேசுறது தெளிவா விளங்குதா பிள்ளைகள்? ஓ சார். ஓகே சார். விளங்குது சார். பிள்ளைகள் எல்லோருக்கும் குட் ஈவினிங். எப்படி பிள்ளைகள் எல்லோரும் நல்லா சுகமா இருக்கிறீங்களா? ஓ சார். ஓ சார். ஓகேம்மா, ஓகே. சரி பிள்ளைகள், நாங்க இன்றைய நாள் வந்து ஒரு புதிய பாடம் படிக்க போறோம். ஓகேவா? ஓகே சார். சரிம்மா. ஓகே இப்ப சார். இன்றைய நாள் நாங்க படிக்க போற பாடம் வந்து நாவலர் எழுந்தார். சதனை பிள்ளைகள், நாவலர் எழுந்தாருங்கிற இந்த கட்டுரையை வாசி பார்த்திருக்கீங்களா பிள்ளைகள்? வாசிச்சவங்க இருக்கீங்களா? எஸ் சார். ம். இப்ப சேர் உங்களுக்கு இந்த கட்டுரையை வாசிச்சு ஒவ்வொன்றா விளங்கப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லைன்னு சொன்னா நாங்க நேரடியா இந்த கட்டுரையில் இருக்கக்கூடிய முக்கியமான சில விடயங்கள் தொடர்பா கலந்துரையாடுவோம். பேசுங்க. வாசிச்சு விளங்கப்படுத்தணுமா? ஓகே சார். சரி, ஓகே பிள்ளைங்க. சரி, வாசிச்சு விளங்கிக் கொள்றதும் ஒரு வகையில நல்லது தான். ஏன்னா இந்த கட்டுரை மிக மிக முக்கியமான விடயங்கள் ஒவ்வொரு பந்தியிலையும் காணப்படும். சரியா பிள்ளைகள்? ஓகேவாமா? ஓகே சார். ஓகே சார். முதல்ல நாவலர் எழுந்தார் என்ற கட்டுரையினுடைய ஆசிரியர் தொடர்பா மிக முக்கியமான சில விடயங்களை பார்க்க போறோம். சரிதான பிள்ளைகள்? இந்த கட்டுரை வந்து ஒரு சம்பவ திரட்டு கட்டுரை. இது என்னமா? சம்பவ திரட்டு கட்டுரை. சம்பவ திரட்டு கட்டுரை. இதனுடைய ஆசிரியர் யாருன்னு சொன்னா பண்டிதமணி சி கணபதி பிள்ளை. யாரு பிள்ளைகள்? பண்டிதமணி சி சி கணபதி. கணபதி பிள்ளை. இவர் வந்து பல்துறை ஆளுமை மிக்கவர். இவர் ஒரு விரிவுரையாளரா இருந்திருக்காரு, ஆசிரியரா இருந்திருக்காரு, பேச்சாளரா இருந்திருக்காரு, இலக்கிய கர்த்தாவா இருந்திருக்காரு, இலக்கிய ரசனை முறை திறனாய்வாளரா இருந்திருக்காரு. இத்தகைய திறமை மிக்க ஆளுமை மிக்க இவர் வந்து பிள்ளைகள் பல நூல்களையும் இயற்றியிருக்கார். இதுல மிக முக்கியமானது நாங்க படிக்கிற இந்த பாடத்தோடு தொடர்புடைய ஒரு நூல் தொகுதி எதுனா இலக்கிய வழி. நாவலர் எழுந்தார் என்கின்ற கட்டுரை காணப்படும் நூல் எதுனா இலக்கிய வழி. எந்த நூல்ல இருக்கு? இலக்கிய வழி. ஞாபகத்தில் இருக்கு. அதே மாதிரி சிந்தனை செல்வம், செந்தமிழ் களஞ்சியம், கண்ணகி தோத்திரம், கம்பராமாயண காட்சிகள், இவ்வாறு பல நூல்களை என்ன செய்திருக்காரு? இவர் இயற்றியிருக்காரு. சரியா பிள்ளைகள்? ஓகேவா? ஓகே சார். அடுத்து சர்தனை பிள்ளைகள் நாவலர். நாவலர் எழுந்தாருங்கிற கட்டுரையினுடைய சர்தனை கதாநாயகன் யாரா இருக்க போறது? நாவலரா தான் இருக்க போறார். ஆமாவா? ஆமா சார். சரி. அப்ப ஆறுமுக நாவலர். ஆறுமுக நாவலரும் பிள்ளைகள் அவரும் பல்துறை ஆளுமை மிக்க ஒருவர் தான் ஆறுமுக நாவலர். சதனை பிள்ளைகள், இவரும் ஆசிரியர், அதே சந்தர்ப்பத்தில் நூலாசிரியர், பதிப்பாசிரியர், ஒரு மொழிபெயர்ப்பாளராக இருந்திருக்காரு, சொற்பொழிவாளராக இருந்திருக்காரு. சோதனை பிள்ளைகள், இத்தகைய ஆளுமை மிக்க ஆறுமுக நாவலரும் பல நூல்கள் இயற்றியிருக்காரு. பாலபாடம், பாலபோதினி, சைவ வினாவிடை, இலக்கண சுருக்கம், இப்படி பல நூல்கள் என்ன செய்திருக்காரு? நாவலர் அவர்களும் எழுதியிருக்காரு. சரியா பிள்ளைகள்? ஓகேவா? ஓகே சார். ஓகே இப்ப சார். இரண்டு மிக முக்கியமான ஆளுமைகள் தொடர்பா நாங்க பார்த்துட்டோம். இந்த இரண்டு பேரும் யாரு? ஒருவர் பண்டிதமணி கணபதி பிள்ளை. அவர் தான் பண்டிதமணி இந்த சி கணபதி. கட்டுரையினுடைய அவர் தான் கட்டுரையினுடைய ஆசிரியர். ஆமாவா? ஓ சார். சரி பிள்ளைகள், அப்ப பண்டிதமணி சி கணபதி பிள்ளை அவர்கள் எழுதிய நாவலர் எழுந்தார் என்கின்ற கட்டுரை எந்த நூல்ல காணப்படுது? இலக்கிய வழி. இலக்கிய வழின்ற நூல்ல காணப்படுது. இது ஞாபகம் இருக்கா பிள்ளைகளுக்கு? ஓ சார். நாவலர் எழுந்தார் என்ற கட்டுரையினுடைய கதாநாயகன் யார்? ஆறுமுக நாவலர். ஆறுமுக நாவலர் பல்துறை ஆளுமை மிக்கவரா இருக்காரு. இவர் பல நூல்களை என்ன செய்திருக்காரு? இயற்றியிருக்காரு.
இதெல்லாம் நாங்க பார்த்துட்டோம். சரி, இப்ப நாங்க இந்த கட்டுரையை வாசிச்சு பார்க்க போறோம். சரியா பிள்ளைகள்? சரி சார். இப்ப இதுல மிக முக்கியம், ஆறுமுக நாவலர்கள் இறைபதம் அடைந்த ஆண்டுல இருந்து தான் இந்த சம்பவ திரட்டு கட்டுரை ஆரம்பிக்கப்படுது. சதனை பிள்ளைகள், ஆறுமுக நாவலர் அவர்கள் இறைபதம் அடைந்த ஆண்டு 1879. அவர் இறைபதம் அடைந்த ஆண்டு எதுமா? 779. அதற்கு முதல் ஆண்டு ஒரு மாபெரும் கூட்டம் நாவலர் அவர்களுடைய வண்ணார் பண்ணை சைவ பிரகாச வித்தியாசாலையிலே நடந்தது. அப்ப ஆறுமுக நாவலர்கள் இறைபதம் அடைவதற்கு சரியா ஓராண்டு முன்னுன்னா அது எத்தனையாம் ஆண்டா இருக்கும்? 1878. ஆமாவா? ஆமா சார். 1879 ஆண்டு இறைபதம் அடைகிறார்னா அதற்கு முன்பு சதனை பிள்ளைகள் ஒரு வருடத்துக்கு முன்புனா 1878 ஒரு மாபெரும் கூட்டம் என்ன செய்துனா நாவலர் அவர்களுடைய வண்ணார் பண்ணை சைவ பிரகாச வித்தியாசாலையிலே நடந்தது. சரியா பிள்ளைகள்? சரி சார். சரி. இப்பொழுது நாவலர் வித்தியாசாலை வண்ணார் பண்ணை சந்திக்கு வடகிழக்கு கோணத்தில் இருக்கிறது. அந்த காலத்தில் அது மேற்படி சந்திக்கு தென்மேற்கு கோணத்தில் இருந்தது. அதிலேதான் அந்த கூட்டம் நடந்தது. அப்ப அந்த சரதனை பிள்ளைகள் சாலையில, அந்த சைவ பிரகாச வித்தியாசாலையில தான் அந்த கூட்டம் என்ன செய்தான் நடைபெறுதான். ஒரு கூட்டம் என்ன செய்ய போகுது, நடைபெற போகுது அப்படிங்கிறது எங்களுக்கு தெளிவா விளங்குது. ஆமாவா? ஆமா சார். சரி. அப்ப நாங்க பார்க்கிறோம் பிள்ளைகள், ஆறுமுக நாவலர் அவர்கள் இறைபதம் அடைந்த ஆண்டு சரிதான பிள்ளைகள் 1879. ஆமாவா? சார். அந்த கூட்டம் நடைபெற்ற ஆண்டு எப்பொழுது? 1878. 78. கூட்டம் நடைபெற்ற இடம் எது? வண்ணார் பண்ணை சைவ வண்ணார் பிரகாச பண்ணை வித்தியாசம். சைவ பிரகாச வண்ணார் பண்ணை சைவ பிரகாச வித்தியாசாலை. இதுல ஏதாவது தெரியாம இருக்கீங்களா பிள்ளைகள்? விளக்கம் இல்லாம இருக்கீங்களா? இல்ல சார். இப்ப இது பிள்ளைகளுக்கு தெளிவா விளங்கிடுச்சு. சரிதானே பிள்ளைகள்? அப்ப அந்த கூட்டம் ஏன் நடைபெற போகுது, அந்த கூட்டத்துக்கு யார் யாரெல்லாம் வருகை தந்திருக்கிறாங்க, சரிதானே பிள்ளைகள், நாவலருக்கும் இந்த கூட்டத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிற பல விடயங்களை தான் நாங்க படிக்க போறோம். சரியா? ஓகே சார். ஓகேவா பிள்ளைகள்? ஓகே சார். சரி, இதை ஒரு ஆள் வாசிங்கம்மா. கல்விமான்கள், பிரபுக்கள், பிராமண சைவ குருமார்கள், உபாத்தியாயர்கள் இன்னும் பல்வேறு பிரபல்யமானவர்கள் திரளாய் வந்து தம்முன் வாத பிரதிவாதங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்து சட்ட நிபுணர்களான வழக்கறிஞர்கள் அத்தனை பேரும் வந்திருக்கிறார்கள். கொழும்பிலிருந்தும் மிக பிரசித்தி பெற்ற சட்ட நிபுணர்கள் சமூகம் செய்திருக்கிறார்கள். முன்பின் காணாத கேளாத கூட்டம் அது. சரி, அப்போ ஒரு கூட்டம் நடைபெறுது. அந்த கூட்டத்திற்கு கல்விமான்கள், பிரபுக்கள், பிரமாண சைவ குருமார்கள், உபாத்தியாயர்கள் இன்னும் பல்வேறு பிரபல்யமானவர்கள் திரளாய் வந்து தம்முள் வாத பிரதிவாதங்கள் செய்து கொண்டு இருக்கிறாங்க. சரியா பிள்ளைகள்? சரி சார். ஓகே சார். அப்ப பாருங்க, யாழ்ப்பாணத்து சட்ட நிபுணர்களான வழக்கறிஞர்கள் அத்தனை பேரும் வருகை தந்திருக்கிறாங்க. இப்ப யாழ்ப்பாணத்துல இருக்க சட்ட நிபுணர்களான வழக்கறிஞர்கள் அத்தனை பேரும் வந்திருக்கிறாங்க. அதே மாதிரிக்கு கொழும்பிலிருந்து மிக பிரசித்தி பெற்ற சட்ட நிபுணர்களும் சமூகம் செய்திருக்கிறார்கள். சதன பிள்ளைகள், அப்ப கொழும்புல இருக்கக்கூடிய சட்ட நிபுணர்களும் இருக்கிறாங்க, யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய சட்ட நிபுணர்களும் இருக்கிறாங்க. ஆமாவா? ஓ சார். இந்த கூட்டம் எப்படி இருக்குன்னா, முன்பின் காணாத கேளாத கூட்டம். இதற்கு முன்பு இப்படி ஒரு கூட்டத்தை என்ன செய்தது இல்லையா, யாருமே கண்டதும் இல்லையா, கேட்டதும் இல்லையா. சரியா பிள்ளைகள்?
இவ்வளவு பெரிய கூட்டம், ஏன் அவ்வளவு பெரிய கூட்டம் நடைபெறுது அப்படிங்கிறதுக்கான ஒரு கேள்வி இருக்கணுமா இல்லையா பிள்ளைகள்? வைக்கிறேன் சார். சரிதானே. இப்ப ஒரு கூட்டம் சும்மா நடைபெறுமா? இல்ல இல்ல. சார். இல்ல. சரி. இப்ப வந்து உங்களுக்கு தெரியும், இப்ப தமிழக வெற்றி கழக முன்னணியா டிவிகே யாருட? விஜய் விஜய் சார். விஜய். அப்ப அவருடைய அந்த மாநாடுக்கு வந்து எவ்வளவு கூட்டம் வராங்க பாக்குறீங்க தானே? ஓ சார். ஆம் சார். பாக்குறீங்களா பிள்ளைகள்? நிறைய கூட்டம், நிறைய மக்கள் வராங்க தானே? ஓ சார். ஆம் சார். அப்ப அந்த கூட்டத்தை பார்க்கும் பொழுது எப்படி இருக்குன்னா, அது முன்பின் காணாத கேளாத கூட்டமா இருக்குது. ஒரு அரசியல் நிகழ்வுக்கு இவ்வளவு பேர் வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதே போலத்தான் இங்க சர்தனை பிள்ளைகள் இந்த நடைபெற்ற 1800 சர்தனை பிள்ளைகள் 78ஆம் ஆண்டு நாவலர் அவர்களுடைய வண்ணார்பண்ணை சைவ பிரகாச வித்தியாசாலையிலே நடைபெற்றிருக்கிற இந்த கூட்டத்துக்கும் அப்படித்தான். சதனை கல்விமான்கள் வந்திருக்காங்க, பிரபுக்கள் வந்திருக்காங்க, பிரமாண சைவ குருமார்கள் வந்திருக்காங்க, பாத்தியாயர்கள் வந்திருக்காங்க, இன்னும் பல்வேறு பிரபலியமானவர்கள் எல்லாம் திரளா என்ன செய்திருக்காங்களாம், வந்திருக்கிறாங்க. வந்தது மாத்திரம் இல்லாம வந்து தம்முன் வாத பிரதிவாதங்களை செய்து கொண்டு இருக்கிறாங்க. சரியா பிள்ளைகள்? அப்ப இங்க சதனை யாழ்ப்பாணத்தை சேர்ந்த சட்ட நிபுணர்களும் இருக்காங்க, கொழும்புல இருக்கக்கூடிய சட்ட நிபுணர்களும் இருக்கிறாங்க. சரியா பிள்ளைகள்? ஓகே சார். சரி. இப்ப சதனை இந்த கூட்டம் ஏன் நடைபெற போகுது? இந்த கூட்டம் இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு இப்ப நீங்க சொன்னீங்க சரிதானே, இப்ப விஜயினுடைய அந்த மாநாடுக்கு தலைமை தாங்குறவர் யாரா இருப்பா? ஆறுமுக நாவலர் இல்லாம நான் கேட்ட கேள்வி வந்து அந்த விஜயினுடைய சரிதானமா, அவருடைய அந்த கழகம் இருக்குத்தானே, தமிழக வெற்றி கழகத்துக்கு தலைமை தாங்குறவர் யாரு? விஜய். விஜய் தானே விஜய் சார்? தான். சரிதானே பிள்ளைகள்? அதே மாதிரிக்கு இப்ப இங்க நடைபெற இந்த கூட்டத்துக்கு யார் தலைமை தாங்குவா? ஆறுமுக நாவலர். அப்ப ஆறுமுக நாவலர் தலைமை தாங்குறாருன்னு நீங்க சொல்றீங்க, சரிதானே? சரி, ஆறுமுக நாவலர் தலைமை தாங்குனாங்களா இல்ல ஆறுமுக நாவலர் தலைமை தாங்கலையா, அப்படி தலைமை தாங்காமைக்கு எதுவும் காரணம் இருக்கா அப்படின்லாம் தான் நீ படிக்க போறோம். சரியா? சரி சார். சரி. இப்ப இதுவரைக்கும் படிச்சது பிள்ளைகள் தெரியவில்லை கிரிஷா? ஓ சார். ஓகேம்மா. சரி, அடுத்து ஆமாம் வாசிங்க. சார். அன்றி வாசிங்க சுபி. அன்றைய அக்கூட்டத்திற்கு தலைமை வகிக்க வேண்டியவர்கள் ஆறுமுக நாவலர் அவர்கள். ஆனால் அன்று அவர் தலைமை வகிக்கவில்லை. அந்த வித்தியாசாலை மண்டபத்தில் ஒரு பக்கத்தில் ஒரு தூணுக்கு அருகிலே திண்டுத் தலையணை ஒன்றில் அடிக்கடி சாய்ந்து கொண்டும் மடியிலும் பக்கங்களிலும் அடுக்கிய தலையணைகளில் முழங்கைகளை ஊன்றி உள்ளங்கைகளினால் நெற்றிகளை தாங்கிக் கொண்டு கூட்ட நடைமுறைகளை அவதானித்தபடி இருக்கிறார்கள். அவர்களுக்கு தொய்வு வருத்தம் குளிர்காலத்திலே இடையிடையே வருகின்ற ஒரு வகை காசம் அது. மூச்சுவிட முடியாது, பேசவியலாது, வயிற்றை கொய்து வாங்குகின்ற பொல்லாத வருத்தம், காச வருத்தம். சரி, இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப நாங்க வர்றோம், இந்த கூட்டத்துக்கு யார் தலைமை தாங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு வரோம். சரிதானே பிள்ளைகள்? அக்கூட்டத்திற்கு தலைமை வகிக்க வேண்டியவர்கள் ஆறுமுக நாவலர். அப்ப அந்த கூட்டத்துக்கு தலைமை வகிக்கணும்னா யார் அது? ஆறுமுக நாவலர். சரிதானே பிள்ளைகள்? அவர் தான் தலைமை வகிக்கணும். ஏன்னா தமிழ் அறிஞர்கள் குலாத்திற்கு தலைமை வகிக்கக்கூடிய ஆளுமை வந்து ஆறுமுக நாவலருக்கு தான் இருக்கு. சரிதானே பிள்ளைகள்? ஆனால் அன்று அவர் தலைமை வகிக்கவில்லை. ஆனால் அவர் என்ன செய்யலையா, அந்த கூட்டத்திற்கு தலைமை வகிக்கலையாம். ஏன் அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்க போறோம். சரிதானே பிள்ளைகள்? தலைமை வகிக்காம என்ன செய்யறாங்க, அந்த வித்தியாசாலையின் மண்டபத்தில் ஒரு பக்கத்திலே ஒரு தூணுக்கு அருகிலே திண்டு தலையணை ஒன்றில் அடிக்கடி சாய்ந்து கொண்டும் மடியிலும் பக்கங்களிலும் அடுக்கிய தலையணைகளில் முழங்கைகளை ஊன்றி, சரிதானே பிள்ளைகள், உள்ளங்கைகளினால் நெற்றியை தாங்கிக் கொண்டும் கூட்ட நடைமுறைகளை அவதானித்தபடி இருக்கிறாங்க. கூட்ட நடைமுறைகள் என்ன செய்யறாங்க, அவதானித்துக் கொண்டு இருக்கிறாங்க ஆறுமுக நாவலர். ஆனா கூட்டத்துக்கு தலைமை தாங்குறாங்களா? இல்ல சார்.
இல்ல இல்ல அப்ப அதற்கான காரணம் வந்து பிள்ளைகள் அவர்களுக்கு இருந்த ஒரு வகையான தொய்வு வருத்தம். சரிதானே பிள்ளைகள்? அப்ப தொய்வு வருத்தம்னா காச வருத்தம். தொய்வு வருத்தம்னா என்ன பிள்ளைகள்? காசவர்த்தம். காச வருத்தம். அது எப்படிப்பட்டதுனா பிள்ளைகள், சரிதானமா, குளிர்காலத்தில் இடையிடையே வருகின்ற ஒரு வகை காசம் அது. மூச்சு விட இயலாது, பேச இயலாது, வயிற்றை கொய்து வாங்குகின்ற பொல்லாத வருத்தம் அந்த காச வருத்தம். சரிதானே பிள்ளைகள்? அப்ப இந்த காச வருத்தத்தால பீடிக்கப்பட்டிருக்கவர் யாரு? ஆறுமுக நாவலர். ஆறுமுகனாம். இப்ப இந்த கூட்டத்துக்கு தலைமை வைக்க வேண்டியவரும் யாரு? ஆறுமுக நாவலர். ஆறுமுகனாம். சரிதானே பிள்ளைகள்? இருந்தாலும் அவருக்கு கூட்டத்தை தலைமை வகிக்க முடியல. அப்ப அதற்கான காரணம் அவருக்கு இருந்த அந்த காச வருத்தம். சரிதானே பிள்ளைகள்? ஓகேவா? ஓகே ஓம் சார். சரி. இப்ப இதுவரைக்கும் நாங்க படிச்ச விடயங்களை திரும்ப சேர்வதை நான் சொல்றேன் பாருங்க. இக்கட்டுரை எழுதியவர் யாருன்னு படிச்சோம். யாரு? பண்டிதர் பண்டிதமணி சி. கணபதி பிள்ளை. பண்டிதமணி சி. கணபதி பிள்ளை. சரிதான பிள்ளைகள்? அப்ப இந்த கூட்டம் ஒண்ணு நடைபெற போகுது. சரிதானமா, அந்த கூட்டம் எப்பொழுது நடைபெறுது அப்படிங்கிறது தொடர்பான பல்வேறு விடயங்களை நாங்க வந்து ஒரு சம்பவ விவரிப்பு கட்டுரையின் மூலமாகத்தான் நாங்க என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அதை எழுதினவர் தான் பண்டிதமணி சி. கணபதி பிள்ளை. சரிதானமா? ஆகவே நாவலர் அவர்கள் இறைபதம் அடைந்த ஆண்டு 1879ஆம் ஆண்டு. அதற்கு சரியாக ஓராண்டுக்கு முன்பு ஒரு கூட்டம் நடைபெறுது. ஆக சரியாக ஓராண்டுக்கு முன்பாக இருந்தா அது 1878. ஆமாவா? அப்ப கூட்டம் ஒன்று நடைபெறுது. அது எங்க நடைபெறுதுன்னா, நாவலர் அவர்களுடைய வண்ணார்பண்ணை சைவ பிரகாச வித்தியாசாலையில தான் அது நடைபெறுது. ஆமாவா? சார். அப்ப அந்த கூட்டத்துக்கு என்ன செய்யறாங்க, பல்வேறு தரப்பினர் வருகை தந்திருக்காங்க. யார் யாருன்னா, கல்விமான்கள், பிரபுக்கள், பிரமாண சைவ குருமார்கள், உபாத்தியாயர்கள், பல்வேறு பிரபல்யமானவர்கள், யாழ்ப்பாணத்து வழக்கறிஞர்கள், கொழும்பிலிருந்து மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற சட்ட நிபுணர்கள், இவங்க எல்லாம் வருகை தந்திருக்காங்களா? அதுதானே பிள்ளைங்க? அப்ப கூட்டத்திற்கு தலைமை தாங்க வேண்டியவர் யாருன்னு சொன்னா ஆறுமுக நாவலர் அவர். ஆமாவா? அப்ப ஆறுமுக நாவலர் கூட்டத்துக்கு தலைமை தாங்கினாங்களா? இல்ல இல்ல. அப்ப தாங்க முடியாமைக்கும் ஒரு காரணம் இருக்கு. அது என்ன காரணம்னா, நாவலர் அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு தொய்வு வருத்தம். ஆமாவா? ஆமா சார். அப்ப அந்த தொய்வு வருத்தத்தை காச நோயின்னு நாங்க சொல்றோம். அதனுடைய இயல்பு எப்படின்னா, அது குளிர்காலத்திலே இடையே வருகின்ற ஒரு வகை காசம். மூச்சு விட முடியாது, பேச இயலாது, வயிற்றை கொய்து வாங்குகின்ற பொல்லாத வருத்தம். ஆமாவா? ஓ சார். சரிதானே பிள்ளைகள்? அப்ப இந்த கூட்டத்திற்கு அவர் தலைமை வகிக்காம என்ன செய்யறாரு, அந்த கூட்டத்துல ஒரு மண்டபத்துல ஒரு தூணுக்கு அருகில் என்ன செய்யறாரு, திண்டுக்கல் தலைகணையில வந்து சரிதான பிள்ளைகள் பக்கத்துல அடுக்கி வைத்துக் கொண்டு என்ன செய்யறாரு, சரிதானமா அந்த ரொம்ப வருத்தமா இருக்காரு. அப்ப என்ன செய்யறாரு, தன்னுடைய உள்ளங்கையில என்ன செய்யறாரு, தன்னுடைய நெற்றி அப்படியே தாங்கி கொண்டு கூட்ட நடைமுறைகள் என்ன செய்து கொண்டிருக்காரு, அவதானித்துக் கொண்டிருக்காரு. ஆமாவா? சரிதானே பிள்ளைகள்? அப்ப இவ்வாறான விடயத்தை நாங்க பார்த்திருக்கோம். சதன பிள்ளைகள் அந்த மண்டபத்துல ஒரு தூணுக்கு அருகில சதன பிள்ளைகள் நாவலர் அவர்கள் அமர்ந்து கொண்டு அந்த கூட்ட நடவடிக்கையில என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்து கொண்டே இருக்காரு. ஏன்னா அவருக்கு தலைமை தாங்க முடியல. சதன பிள்ளைகள் அதற்கான காரணம் என்ன, நாவலர் அவர்களுக்கு ஏற்பட்டிருந்த அந்த காச வருத்தம். அதனுடைய இயல்பு எப்படிப்பட்டது பிள்ளைகள்? மூச்சு விட முடியாது, பேச விட முடியாது, பேச முடியாது. வயிற்றை கொய்து வாங்கும் கடும் வலி ஏற்படும். வயிற்றை கொய்து வாங்குகின்ற கடும் வலியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொல்லாத வருத்தம். ஆமாவா? சரிதானே பிள்ளைகள்? அப்ப அவருக்கு கூட்டத்தை தலைமை வைக்க முடியும். நாவலர் அவர்கள் கூட்டத்தை தலைமை வகிக்காட்டி அவருக்கு இணையான ஆளுமை மிக்க இன்னொருவர் என்ன செய்யணும், கூட்டத்துக்கு தலைமை வகிக்கணும். ஆமாவா? அவர் யாரு அப்படிங்கறதெல்லாம் தான் அடுத்ததை நாங்க என்ன செய்ய போறோம், படிக்க போறோம். சரியா?
சரி சார். சரி, இப்ப அடுத்தது வாசிங்க பிள்ளைகள். சென்னை சர்வகலாசாரையார், அதுல இருந்து வாசிங்க. சார் நான் வாசிக்கட்டுமா? வாசிங்கம்மா, வாசிக்கலாம். முதல் நடத்திய பிஏ பரீட்சையில் யாழ்ப்பாணத்தவர்கள் இருவர் இப்பரீட்சை எடுத்து சித்தி எய்தினர். நீதியவர்கள். ஒருவர் வை. விஸ்வநாத பிள்ளை, மற்றவர் சி.வை. தாமோதரம் பிள்ளை. விஸ்வநாதம் பிள்ளை மகாவேகி, கணித மேதை. தாமோதரம் பிள்ளைக்கு ஆசிரியர். வாதம் செய்வதில் பெரிய சாமர்த்தியவான். நாவலர் அவர்களுக்கு 2 ஆண்டுகள் மூத்தவர். நாவலர் அவர்களுக்கு பிள்ளையும். இளமை தொடக்கம் பத்திரிகை வாயிலாக பல விஷயங்களில் வாதம் செய்து வந்தவர்கள். நாவலர் அவர்களை எதிர்த்து நின்று பல கண்டன பத்திரிகைகள் பதித்து வெளியிட்டவர் இந்த விஸ்வநாத பிள்ளை. இவர் ஒருமுறை சிதம்பரத்திலே நாவலர் அவர்களோடு நேரிலே வாதம் செய்து நாவலரின் கொள்கைகளுக்கு இணங்கி அவர்களிடம் மதிப்பு வைத்து அன்று தொடக்கம் நாவலர் அவர்களை குருவாக கொண்டவர். இப்படிப்பட்ட விஸ்வநாத பிள்ளையின் தலைமையில் அன்று அக்கூட்டம் நடந்தது. சரி, இப்ப ஆறுமுக நாவலருக்கு கூட்டத்திற்கு தலைமை வகிக்க முடியல. அப்ப இன்னொருவர் தான் கூட்டத்துக்கு தலைமை வகிக்கணும். ஆகவே அவர் எப்படிப்பட்டவரா இருக்கணும்? ஆறுமுக நாவலர் போன்ற ஆளுமை மிக்கவரா இருக்கணும். ஆமாவா? சரி, அவர் யாருங்கிறத இந்த பந்தியில நாங்க படிக்கிறோம். சாதனை பிள்ளைகள், அந்த காலத்துல சென்னை சர்வ கலாசாரையார் நடத்திய பிஏ பரீட்சையில முதல் நடத்திய பிஏ பரீட்சையில் யாழ்ப்பாணத்தவர்கள் இருவர் என்ன செய்யறாங்கன்னா சித்தி எழுதுறாங்க. யாழ்ப்பாணத்தை சேர்ந்து எத்தனை பேர் சித்தி எழுதுறாங்க? 2 பேர். இருவர். 2 பேர் சித்தி எழுதுறாங்க. ஒருவர் யாருன்னா பிள்ளைகள், வை. விஸ்வநாத பிள்ளை. ஒருவர் யாரு? வை. விஸ்வநாத பிள்ளை. மற்றவர் யாருன்னா சி.வை. தாமோதர பிள்ளை. சரியா பிள்ளைகள்? 2 பேர் சித்தி எழுதியிருக்காங்க. அந்த 2 பேர் யாரு? வை. விஸ்வநாத பிள்ளை. மற்றவர் சி.வை. தாமோதர சி.வை. தாமோதர பிள்ளை. சத்தமா சொல்லணும். சரிதானே பிள்ளைகள்? அப்ப இந்த 2 பேரும் அந்த கூட்டத்துக்கு தலைமை வைக்கலாமா? வைக்கலாமா பிள்ளைகள்? இந்த 2 பேர்ல ஒருவர் தலைமை வைக்கலாமா? சரி, 2 பேருக்கும் தலைமை வைக்கக்கூடிய தகுதி இருக்கு. இந்த 2 பேர்த்துல யாரு தகமை கூடுதலா இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்க போறோம். இப்ப வை. விஸ்வநாத பிள்ளை, இவர் யாருன்னு பார்த்தா பிள்ளைகள், மகா விவேகி. இவர் கணித மேதை. தாமோதர பிள்ளைக்கும் ஆசிரியர். இவர் தாமோதர பிள்ளைக்கும் என்னவா இருக்காரு? ஆசிரியரான. வாதம் செய்வதில் பெரிய சாமர்த்தியவான். சாதனை பிள்ளைகள், வாதம் செய்யக்கூடியவர் மிக்க சாமர்த்தியவானாகவும் இருக்கிறார். நாவலர் அவர்களுக்கும் 2 ஆண்டுகள் மூத்தவர். நாவலரை விடவும் வயது கூடியவர் 2 ஆண்டுகளுக்கு. ஆமாவா? நாவலர் அவர்களுக்கும் பிள்ளைக்கும். பிள்ளைன்னு சொன்னா இந்த பிள்ளைன்னு இந்த இடத்துல யார சொல்றாங்க? வை. விஸ்வநாத பிள்ளை. வை. விஸ்வநாத பிள்ளை இளமை தொடக்கம் பத்திரிகையின் வாயிலாக பல விஷயங்களில் வாதம் செய்து வந்தவர்கள். 2 பேருக்கும் இடையில பத்திரிகையில வாதம் வரும். யாராருக்கு? வை. விஸ்வநாத பிள்ளைக்கும் ஆறுமுக நாவலர். அதே சந்தர்ப்பத்தில் நாவலர் அவர்களை எதிர்த்து நின்று பல கண்டன பத்திரிகைகளை பதித்து வெளியிட்டவரும் இவர். சாதனை பிள்ளைகள், இந்த விஸ்வநாத பிள்ளை இவர் ஒரு முறை சிதம்பரத்திலே நாவலர் அவர்களோடு நேரிலே வாதம் செய்கிறார். நாவலர் அவர்கள் என்ன செய்யறாரு? நேரிலே வாதம் செய்கிறார். அப்ப நாவலர் அவர்களின் கொள்கைக்கு இணங்கி அவர்களில் மதிப்பு வைத்து அன்று தொடக்கம் நாவலர் அவர்களை குருவாகவும் என்ன செய்யறாரு? ஏற்றுக்கொள்றார். அப்ப 2 வயது இளையவரான நாவலர் என்ன ஏற்றுக்கொள்றாரு? குருவாவே ஏற்றுக்கொள்றார். இப்படிப்பட்ட வை. விஸ்வநாத பிள்ளையின் தலைமையில தான் அந்த கூட்டம் நடைபெறுதான். சரியா பிள்ளைகள்? ஓகேவா?
ஓகே சார். சரி, இப்ப மிக முக்கியமான ஆளுமை மிக்க ஒருவரை பத்தி இங்க படிச்சுட்டோம். சரியா பிள்ளைகள்? அப்ப ஆறுமுக நாவலருக்கு பதிலா இந்த கூட்டத்தை தலைமை தாங்க வேண்டியவர் யார் அப்படிங்கிறதையும் நாங்க பார்த்துட்டோம். ஆமாவா? ஓ சார். சாதனை பிள்ளைகள். அப்ப பாருங்க, பிஏ பரீட்சை சென்னை சர்வ கலாசாலையால் நடத்தப்பட்ட அந்த பிஏ பரீட்சையில யாழ்ப்பாணத்தை சேர்ந்து எத்தனை பேர் சித்தி பெறுறாங்க? 2 பேர். 2 பேர். இருவர். ஒருவர் வந்து வை விஸ்வநாத பிள்ளை. மத்தவங்க யாரு? சிவை தாமோதரம் பிள்ளை. சிவை தாமோதர பிள்ளை. சாதனை தாமோதரம் பிள்ளைகள். பிள்ளை. அப்ப இந்த இருவர்ல யாரோ ஒரு ஆள் இந்த கூட்டத்துக்கு தலைமை வகிக்கக்கூடியவரா இருக்கார். சரிதானே பிள்ளைகள்? அந்த வகையில சரிதானமா மிக முக்கியமான ஒருவரா இருக்காரு வை விஸ்வநாத பிள்ளை. எப்படிப்பட்டவர்னா மகா விவேகி. இவர் கணித மேதை. தாமோதர பிள்ளைக்கு ஆசிரியர். ஆமாவா? ஓ சார். ஆமா சார். வாதம் செய்வதில் பெரிய சாமர்த்தியவான். வாதம் செய்வதில் பெரிய சாமர்த்தியவானா? ஓ சார். நாவலர் அவர்களுக்கும் 2 ஆண்டு மூத்தவர். நாவலர் அவர்களை எதிர்த்து பல கண்டன பத்திரிகைகளை பதித்து வெளியிட்டவர். சிதம்பரத்திலே நாவலர் அவர்களோடு வாதம் செய்து நாவலரின் கொள்கைக்கு இணங்கி நாவலர் அவர்களை குருவாகவும் ஏற்றுக்கொள்றாரு. இத்தகைய ஆளுமை மிக்க சாதனை பிள்ளைகள் வை விஸ்வநாத பிள்ளை அவர்களுடைய தலைமையில தான் அந்த கூட்டம் அன்று நடைபெறுகிறது. ஆமாவா? ஓ சார். இப்ப நாங்க சாதனை பிள்ளைகள் இந்த கூட்டம் சாதனை பிள்ளைகள் ஆறுமுக நாவலர் அவர்களுடைய தலைமையில தான் நடைபெறணும். ஆனால் அன்று அவருக்கு ஏற்பட்ட தொய்வு வருத்தத்தினால் அது அவருடைய தலைமையில வந்து இடம் பெறல. சாதனை பிள்ளைகள். ஆகவே அவருக்கு பதிலா ஒருவர் வந்து அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கணும். அவர் யாரு, அவருடைய ஆளுமை என்ன அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டோம். சரியா பிள்ளைகள்? ஓகேவா? இது விளங்கிருச்சா? விளங்குச்சு ஆம் சார். சார். சரி, இப்ப இதுவரைக்கும் படிச்ச விடயங்கள் பிள்ளைகளுக்கு நல்லா ஞாபகம் இருக்கணும். இந்த சம்பவத்திரட்டுற நீங்களும் இதை அப்படியே சம்பவமாவே ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். சரியா? ஓகே சார். சரி. சரிம்மா, இப்ப நாங்க அடுத்ததா இந்த கூட்டம் ஏன் நடைபெறுதுன்னு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? ஆம். இந்த கூட்டம் ஏன் நடைபெறுது? சரிதானே பிள்ளைகள்? இதுக்கும் நாவலருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் என்ன செய்ய போறோம்? நாங்க அடுத்ததா பார்க்க போறோம். ஓகே சார். சரிம்மா, வாசிங்க அடுத்து. சார் பொன் ராமநாதன் துரைக்கு அப்போது 25 வயது. சிரித்த முகம், தங்க சொரூபம். அப்பொழுதுதான் சென்னை பட்டணத்திலிருந்து படித்துவிட்டு வந்தவர். யாழ்ப்பாணத்தவரேயாயினும் யாழ்ப்பாணத்தவர்க்கு அவரை பற்றி ஒன்றும் தெரியாது. யாழ்ப்பாணம் வந்திருக்கின்றார். பிரிட்ரோ என்பவர் பிரசித்தி பெற்ற பழுத்த வழக்கறிஞர். அக்காலத்து சட்ட நிபுணர்களுள் தலை சிறந்தவர் அவர். இலங்கையிலே உள்ள எல்லோரும் அவரை அறிவர். கொழும்பிலும் யாழ்ப்பாணத்திலும் அவருக்கு பெரிய பேர். பாரிய வழக்குகளுக்கும் அப்பீல்களுக்கும் அவரை நியமிப்பது வழக்கம். அவருக்கு யாழ்ப்பாணத்தில் அளவு கடந்த செல்வாக்கு அந்த நாட்களில் இருந்தது. சரிதானே பிள்ளைகள்? அப்ப கவனிங்க. சேர்ப்பொன் ராமநாதன் துரை சதனை பிள்ளைகள். அவருக்கு அப்பொழுது 25 வயது. அவருக்கு எத்தனை வயதுமா? 25 வயது. 25 வயது. சிரித்த முகம், தங்க சொரூபம். அப்பொழுதுதான் சென்னை பட்டணத்திலிருந்து படித்து விட்டு வந்தவர். பொழுது எங்க இருந்து படிச்சுட்டு வராரு? சென்னை பட்டணத்திலிருந்து படித்துட்டு வராரு. யாழ்ப்பாணத்தவர். அவர் எங்க உள்ளவரு? யாழ்ப்பாணத்தவரா இருந்தாலும் யாழ்ப்பாணத்துல உள்ளவர்களுக்கே அவரை பற்றி ஒன்றும் தெரியாது. சரியா பிள்ளைகள்? சரி சார். ஏன்னா அவர் சென்னையில படிச்சுட்டு வந்தனால யாழ்ப்பாணத்துல இருக்கவங்களுக்கு அவரை பற்றி தெரியுமா? இல்ல. யாழ்ப்பாணம் வந்திருக்கிறாரா சதான பிள்ளைகள். அப்ப இவரை பத்தி நாங்க ஏன் படிக்கிறோம்? அடுத்து இன்னொருத்தரை பத்தி படிக்கிறோம். அவர் யாருன்னா பிரிட்ரோ. இப்ப 2 பேரை பத்தி நாங்க பார்க்கிறோம். ஒருவர் வந்து சேர்ப்போன் ராமநாதன் துரை, மற்றவர் யாருன்னு சொன்னா பிரிட்ரோ. இந்த பிரிட்ரோ எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னா பிரசித்தி பெற்ற பழுத்த வழக்கறிஞர். பிரிட்ரோ எப்படிப்பட்டவர்? பிரசித்தி பெற்ற பழுத்த வழக்கறிஞர். அக்கால சட்ட நிபுணர்களுள் தலை சிறந்தவர்.
இலங்கையில் உள்ள எல்லோரும் அவரை அறிவர். இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லோரும் யார் அறிஞ்சிருப்பாங்க அந்த காலத்துல? பிரிட்ரோவா அறிஞ்சிருப்பாங்க. கொழும்பில் உள்ள கொழும்பிலும் யாழ்ப்பாணத்திலும் அவருக்கு பெரிய பேர். கொழும்புலையும் அவருக்கு நல்ல பேர் இருக்கு, அதே மாதிரி யாழ்ப்பாணத்திலும் நல்ல பேர் இருக்கு. ஆமாவா? ஆமா சார். பாரிய வழக்குகளுக்கும் அப்பீல்களுக்கும் அவரை நியமிப்பது வழக்கம். சோதனை பிள்ளைகள், அவருக்கு யாழ்ப்பாணத்தில் அளவு கடந்த செல்வாக்கு அந்த நாட்களில் இருந்தது. யாழ்ப்பாணத்திலும் அவருக்கு என்ன இருக்குது? அளவு கடந்த செல்வாக்கு இருக்கு. யாருக்கு இருக்கு? செல்வாக்கு பிரிட்ரோவுக்கு இருக்கு. ஆமாவா? பிரிட்ரோ. சரி. இப்ப 2 நபர்களை இப்ப நாங்க பார்க்கிறோம். சோதனை பிள்ளைகள், ஒருவர் வந்து சேர்ப்பொன் ராமநாதன் துரை. சோதனை பிள்ளைகள், அவருக்கு எத்தனை வயதுன்னு பார்த்தோம்? 25. 25 வயது. தங்க சுரூபம். சோதனை பிள்ளைகள், யாழ்ப்பாணத்தவரா தான் இருக்காரு. சென்னையில படிச்சுட்டு வந்திருக்காரு. யாழ்ப்பாணத்தவரா இருந்தாலும் யாழ்ப்பாணத்துல இருக்கவங்களுக்கே அவரை பத்தி எதுவுமே தெரியாது. ஆமாவா? அப்படிப்பட்டவர் தான் யாருன்னு சொன்னா சேர்ப்பொன் ராமநாதன் துரை. இன்னொரு பக்கம் மத்த பக்கம் இருக்கவர் யாரு? பிரிட்ரோ. சோதனை பிள்ளைகள், அப்ப பிரிட்ரோ எப்படிப்பட்டவர்? பழுத்த வழக்கறிஞர். சோதனை பிள்ளைகள், யாழ்ப்பாணத்திலும் கொழும்பிலும் அவருக்கு நல்ல பேர் இருக்குது, பெரிய பேர் இருக்குது. பெரிய பெரிய வழக்குகளுக்கு அவரைத்தான் என்ன செய்யறாங்க? நியமிக்கிறாங்க. யாழ்ப்பாணத்திலும் இவருக்கு சோதனை பிள்ளைகள் ஒரு செல்வாக்கு இருக்குது. சோதனை பிள்ளைகள், இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லோராலும் அறியப்படுறவர் தான் பிரிட்ரோ. ஆமாவா? ஆமா சார். அப்ப இந்த 2 நபர்களையும் நாங்க படிக்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணம் என்ன செய்ய போகுது? இருக்க போகுது. சரியா? ஆமாவா பிள்ளைகள்? இந்த 2 பேரையும் படிக்கணும்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கணுமா இல்லையா? ஆம் சார், இருக்கணும். அந்த காரணம் என்ன? சோதனை பிள்ளைகள், அந்த பெரிய ஒரு கூட்டத்துக்கும் இந்த 2 பேருக்கும் ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்லாம் நான் என்ன செய்ய போறோம்? நாங்க பார்க்க போறோம். சரியா? சரியா பிள்ளைகள், விளங்கிடுச்சா உங்களுக்கு? சரிதானே பிள்ளைகள்? சரி, இப்ப நாங்க அடுத்ததா சோதனை பிள்ளைகள் சேர்ப்பொன் ராமநாதன், பிரிட்ரோ, இவர்கள் இருவருக்கும் அந்த கூட்டத்துக்கும் என்ன சம்பந்தம்னு சொல்லி பார்க்க போறோம். சரியா? சரி சார். சரி, வாசிங்கம்மா. இந்த இருவரும் இலங்கை சட்டசபையில் இலங்கை பிரதிநிதித்துவத்திற்கு போட்டியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சர்வசன வாக்குரிமையை பற்றி அந்த காலத்தில் பேசுவதும் கிடையாது. உரிமை உள்ளவர்களும் குறித்த ஓரிடத்திற்கு போய் தமது வாக்கை இன்னாருக்கென்று வழங்குவதும் இல்லை. கல்விமான்கள் பிரபுக்கள் கூட்டங்கூடி தங்கள் அபிப்பிராயத்தை அரசாங்கத்தாருக்கு தெரிவிப்பது வழக்கம். இந்த இருவரில் தக்கவர் இன்னாரென்று வாதிப்பதற்குத்தான் அந்த பாரிய கூட்டம் விசுவநாத பிள்ளையின் தலைமையில் நடக்கின்றது. அந்த கூட்டத்திற்கு வாதமகா சபை என்று பெயர் வைத்துக் கொள்ளலாம். நாவலர் அவர்கள் கூட்ட நடைமுறைகளை அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். வாத பிரதிவாத மின்னல்கள் முழக்கங்கள் நடக்கின்றன. சோதனை பிள்ளைகள், அப்ப கவனிங்க. சோதனை பிள்ளைகள், இந்த இருவரும் எந்த இருவரும்? யார் யார்? பிரிட்ரோ. இருவரும் தான் இலங்கை சட்டசபையில் இலங்கை பிரதிநிதித்துவத்திற்காக போட்டி போட்டுக் கொண்டிருக்காங்க. சோதனை பிள்ளைகள், இப்ப நாங்க ஒருவரை வந்து தெரிவு செய்யறதுக்காக சோதனை பிள்ளைகள் நாங்க என்ன செய்வோம்? இப்ப இலங்கையில நடைபெற தேர்தல்கள் எல்லாம் ஒருவர் தெரிவு செய்ய என்ன செய்வோம்? நாங்க வாக்களிப்போம். சோதனை பிள்ளைகள், இவ்வாறு வாக்களிச்சு ஒருவரை நாங்க தெரிவு செய்வோம். இப்ப அண்மை காலமா வந்து அனுரகுமார திசாநாயக்கா அவர்களை மக்கள், பெரும்பாலான மக்கள் வாக்களித்து அவரை என்ன தெரிவு செய்திருக்காங்க? ஜனாதிபதியா தெரிவு செய்திருக்காங்க. சோதனை பிள்ளைகள், இப்ப கவனிங்க. சர்வசன வாக்குரிமை பற்றிய அந்த காலத்திலே பேசுவது கிடையாது. அந்த காலத்துல இதை பத்தி பேசுறாங்களா? இல்ல, பேசுவது கிடையாது. உரிமை உள்ளவர்களும் குறித்த ஓரிடத்துக்கு போய் தமது வாக்கை இன்னொருவருக்கு வழங்குவதும் இல்லை. உரிமை இருக்கவங்களும்
சரிதானே? தங்களுடைய வாழ்க்கை இன்னொருத்தவங்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, வழங்குவதும் இல்லை. வழங்க ஆ, மாட்டார். கல்விமான்கள், பிரபுக்கள் கூட்டம் கூடி தங்கள் அபிப்பிராயத்தை அரசாங்கத்துக்கு தெரிவிப்பது வழக்கம். இப்ப அன்றைய காலங்கள்ல பிரிட்டிஷ் அரசாங்கம் இருந்திருப்பாங்க, ஆமாவா? ஆமா. ஓ சார். அந்த அரசாங்கத்துக்கு என்ன செய்வாங்க, கல்விமான்கள், அதே போன்று சிறுதானை பிள்ளைகள், பிரபுக்கள், இவங்கெல்லாம் கூட்டம் கூடி தங்களுடைய அபிப்பிராயத்தை தெரிவிப்பாங்க. இவரைத்தான் தெரிவு செய்திருக்கணும்னு சொல்லுவாங்க. சதனை பிள்ளைகள், இந்த இருவர்னா சேர்ப்பொன் ராமநாதன் பிரிற்றோர்ல தக்கவர்னா சிறந்தவர், இன்னார் என்று வாதிப்பதற்கு தான் அந்த பாரிய கூட்டம் சதனை பிள்ளைகள் நடைபெறுது, ஆமாவா? ஓ ஓ சார். சார். சதனை பிள்ளைகள் விஸ்வநாத பிள்ளையின் தலைமையில் நடக்கிறது. சதனை பிள்ளைகள், இந்த கூட்டத்திற்கு வாதமகா சபை என்ன பேர் வைக்கலாமா? வாதமகா சபை என்றும் பெயர் வைத்துக் கொள்ளலாம். நாவலர் அவர்கள் கூட்ட நடைமுறைகளை அவதானித்துக் கொண்டிருக்கிறார், ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். சதனை பிள்ளைகள், எதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும்? நாவலர் அவர்கள் கூட்ட நடைமுறைகளை நாவலர் அவர்களும் கூட்டத்தினுடைய நடைமுறைகளை எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. சதனை பிள்ளைகள், இப்ப பாருங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, வாத பிரதிவாத மின்னல்கள் முழக்கங்கள் நடைபெறுதான். அப்ப இவரைத்தான் தெரிவு செய்தணும்னு சொல்லிட்டு அவங்கவுங்க தங்களுடைய கருத்துக்கள்லாம் என்ன செய்வாங்க, இப்ப சொல்லுவாங்களா இல்லையா? ஓ சார். சரிதானே பிள்ளைகள்? அப்ப சொல்லுவாங்க. சரிதானே பிள்ளைகள்? இப்ப யார் யாருக்கு வாக்களிக்கணும், இப்ப யார் சிறந்தவர்னு சொல்லி என்ன செய்ய போறாங்க, பார்க்க போறாங்க. சரிதானே பிள்ளைகள்? அப்ப இலங்கை சட்டசபையில இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு ஒருவர் என்ன செய்யணும், தெரிவு செய்யணும். சரிதானே பிள்ளைகள்? அந்த போட்டிக்கு போட்டுக் கொண்டிருக்க இருவரும் யாரு? சேர்ப்பொன் ராமநாதன் துரை பிரிட்டோ. ராமநாதன் துரை பிரிட்டோ, இவங்க 2 பேருக்கும் இடையில தான் அந்த போட்டி என்ன செய்து நடைபெறுது. சதனை பிள்ளைகள், அப்ப சேர்ப்போன் ராமநாதன் துரையை தெரிவு செய்யணுமா, இல்லைன்னா பிரிட்டோவை தெரிவு செய்யணும். சதனை பிள்ளைகள், அப்போ வாத பிரதிவாத மின்னல்கள் நடைபெறுது. இவர் தான் முக்கியம், இவர் தான் தேவைன்னு சொல்லி என்ன செய்ய போறாங்க, ஒரு சிலர் பேச போறாங்க. சதனை பிள்ளைகள், அதே சந்தர்ப்பத்துல இவர் தான் முக்கியம்னு சொல்லி இன்னொருத்தவங்க பேச போறாங்க. அப்ப பிரிட்டோ முக்கியமா, சேர்ப்போன் ராமநாதன் துரை முக்கியமா, யாரை தெரிவு செய்யறதுன்னு சொல்லி தான் பேச போறாங்க. சரியா பிள்ளைகள்? சரி, இப்ப இருக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில சதனை பிள்ளைகள், நீங்க யாருக்கு வாக்களிப்பீங்க, பிரிட்ரோக்கா சேர்ப்போன் ராமநாதன் துரைக்கா? இப்ப நாங்க இதுவரைக்கும் படிச்ச தகவலின் அடிப்படை சொல்லுங்க, யாருக்கு தெரிவு செய்வீங்க? நீங்க சொல்லுங்க, உங்களோட கருத்தை சொல்லுங்க. பிரிட்ரோவா? சரிதானே? சொல்லுங்க பிள்ளைகள், யாரை தெரிவு செய்வீங்க? பிரிட்ரோவா? பிரிட்ரோ. ஏன் பிரிட்ரோவை தெரிவு செய்றீங்க? அவருக்கு இலங்கையை பத்தி தெரியும். எல்லோருக்கும் தெரியும். சதனை பிள்ளைகள், ஒரு பாரிய வழக்குகளுக்கும் அவரைத்தான் என்ன செய்யறாங்க, அப்பீல் பண்றாங்க, அவரைத்தான் தெரிவு செய்யறாங்க. சதனை, யாழ்ப்பாணத்திலும் கொழும்பிலும் அளவு கடந்த செல்வாக்கு அவருக்கு இருக்குது. சதனை பிள்ளைகள், இப்ப அந்த காலத்துல சட்ட நிபுணர்கள்ல தலை சிறந்தவர் அவரு. இப்ப இவ்வாறான தகவல்களை எல்லாம் வைத்துக்கொண்டு பிரிட்ரோ தான் பொருத்தமானவர்னு சொல்லி நீங்க சொல்றீங்க, ஆமாவா? சரி, தெளிவா சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? ஆமாவா? ஓ சார். சரி, கேட்டானே. சரி, அப்ப நாங்க அதே சந்தர்ப்பத்துல சேர்ப்போன் ராமநாதனை பார்த்தோம்னா, அவருக்கு இப்பதான் 25 வயது, யாழ்ப்பாணத்துல உள்ளவர், சென்னையில படிச்சுட்டு வாராரு. யாழ்ப்பாணத்தவரா இருந்தாலும் யாழ்ப்பாணத்துல உள்ளவங்களுக்கே அவரை பத்தி பெருசா ஒன்றும் தெரியாது. சோதனை பிள்ளைகள், ஆகவே அவரை நாங்க தெரிவு செய்யவும் முடியாது, ஆமாவா? ஆமா பிள்ளைகள்? ஆமா சார். சரி, அப்ப இதுவரைக்கும் இருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில பார்த்தா பிரிட்ரோ தக்கவரா இருக்காரு, ஆமா தானே? சரியா பிள்ளைகள்? சரி, இப்ப பிரிட்ரோ தக்கவரா சதனை இல்லையா அப்படிங்கறதெல்லாம் நாங்க என்ன செய்ய போறோம், அடுத்ததா பார்க்க போறோம். சரியா? ஓகே சார். சரி, இப்ப எங்களுடைய இந்த
சம்பவ திரட்டு கட்டுரையினுடைய தலையங்கம் என்ன? நாவலர் எழுந்தார். நாவலர் எழுந்தார். நாவலர் இன்னும் எழவே இல்லை தானே பிள்ளைகள்? ஆமாவா? நாவலர் எழுந்துட்டாங்களா? இல்ல சார். இல்ல சார். இல்ல. சதனை பிள்ளைகள் அந்த மண்டபத்தில் ஒரு தூணுக்கு அருகில் அமர்ந்து கொண்டு சதனை பிள்ளைகள் திண்டு தலையணியில தன்னுடைய கைகளை எல்லாம் தாங்கி கொண்டு உள்ளங்கையில நெற்றியை தாங்கி கொண்டு கூட்ட நடைமுறைகளை அவதானித்துக் கொண்டிருக்கிறாருங்கிறதை நாங்க என்ன செய்யணும்? ஞாபகத்துல வைத்துக் கொள்ளணும். நாவலரும் இந்த கூட்டத்தை பார்த்து கொண்டு தான் இருக்காரு. சரி, அப்ப நாவலரும் பார்த்து கொண்டு இருக்கிறாருன்னா இந்த கூட்டத்துக்கும் நாவலருக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கணுமா இல்லையா? சரி, அந்த சம்பந்தம் என்ன? நாவலரினுடைய எழுச்சி எவ்வாறு இருக்குது, ஏன் எழும்பி பேச போறாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்க்க போறோம். சரி, வாசிங்கம்மா. கைவேல், எரிகிற வேல், இறகுள்ள அம்பு, இல்லாத அம்பு, வாள், சக்கரம் இவற்றிற்கு மேலே தெய்வப் படைகளிலும் கை வைக்கின்ற சமயம். அந்த சமயம் பிரிட்டோ கட்சிக்கு பேச வந்தவர்கள் எல்லோரும் யாழ்ப்பாணத்திலும் கொழும்பிலும் உள்ள பிரபல வழக்கறிஞர்கள். வாதமில்லா இடத்திலும் வாதம் வருவிக்கக்கூடியவர்கள். நாவலர் அவர்களின் காசம் அவர்களுக்கு எதிர்பாராத அனுகூலம் அளித்தது. பிரிட்டோவை ஆகாசத்திலே தூக்கி கொண்டு போய் வைத்து விட்டார்கள் அவர்கள். ராமநாதன் கட்சி சோர்ந்து போய்விட்டது. விசுவநாத பிள்ளையும் நிலை தளர்ந்து போனார். அவருடைய பார்வை நாவலர் அவர்கள் முகத்தில் விழுந்தது. சனங்களும் அங்கேதான் பார்க்கிறார்கள். தலையணிகள் அங்கும் இங்கும் சிதறின. சரி, இப்ப கவனிங்க. எரிகிற வேல், சதன பிள்ளைகள், கைவேல், எரிகிற வேல், இறகுள்ள அம்பு, இல்லாத அம்பு, வாள், சக்கரம் இவற்றிற்கு மேலே தெய்வப்படைகளிலும் கை வைக்கின்ற சமயம். அந்த அளவு இங்க என்ன நடந்து கொண்டிருக்குது? விவாதம், வாத பிரதிவாதம் நடைபெறுது. சதன பிள்ளைகள், அந்த சமயம் பிரிட்டோ கட்சிக்கு பேச வந்தவர்கள் எல்லோரும் யாழ்ப்பாணத்திலும் கொழும்பிலும் உள்ள பிரபல வழக்கறிஞர்கள். எப்படிப்பட்டவங்க? பிரபல்யமான வழக்கறிஞர்கள். வாதம் இல்லாத இடத்திலும் வாதம் வருவிக்கக்கூடியவர்கள். சதனை பிள்ளைகள், நாவலர் அவர்களின் காசம் அவர்களுக்கு எதிர்பாராத அனுகூலம் அளித்தது. அப்ப நாவலர் அவர்கள் காச நோயால பீடிக்கப்பட்ட அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்காம அவ்வாறு இருக்கிறது அவங்களுக்கு அனுகூலம் அளித்ததுன்னா நன்மை அளித்தது. யாருக்கு நன்மை தருது? பிரிட்டோ கட்சியினருக்கு. ஆமா. அப்ப பிரிட்ரோவை ஆகாசத்திலே தூக்கி கொண்டு போய் வைத்து விட்டார்கள். இப்ப பிரிட்ரோவை என்ன செய்யறாங்க? ஆகாயத்திலே கொண்டு போய் வச்சுட்டாங்களாம். ராமநாதன் கட்சி சோர்ந்து போய்விட்டது. யாருடைய கட்சி சோர்ந்து போயிடுச்சு? ராமநாதன் கட்சி சோர்ந்து போய்விட்டது. விஸ்வநாத பிள்ளையும் நிலை தளர்ந்து போனார். விஸ்வநாத பிள்ளையும் என்ன செஞ்சிட்டாரு? நிலை தளர்ந்து போயிட்டாரு. சதனை பிள்ளைகள், இப்ப என்ன நடக்குது? அவருடைய பார்வை நாவலர் அவர்களின் முகத்தில் விழுந்தது. யார் முகத்துல விழுது? நாவலர் அவர்கள் முகத்துல விழுது. சனங்களும் அங்கே தான் பார்க்கிறார்கள். சனங்கள்னு சொன்னா வந்திருக்கக்கூடிய மக்களும் யாரை பார்க்கிறாங்க? நாவலரை தான் பார்க்கணும். இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அடுத்து பார்க்க போறோம். சரியாம்மா? சரி, இப்ப 2 பேர் போட்டியிடுறாங்க. சேர்ப்பொன் ராமநாதன். சதனை பிள்ளைகள், அடுத்தது இன்னொரு வரி யாருமா? பிரிட்ரோ. சதனை பிள்ளைகள், இப்ப 2 பேர் போட்டியிடுறாங்க. சரியாமா? இப்ப இந்த இருவர்ல இப்ப யாருடைய கட்சி உயர்ந்த நிலைக்கு வந்துருச்சு? பிரிட்ரோ கட்சி உயர்ந்த நிலைக்கு வந்துருச்சு. பிரிட்ரோ கட்சி உயரிய நிலைக்கு வந்துருச்சு. சதனை பிள்ளைகள், அதே சந்தர்ப்பத்துல சரிதானமா இங்க சேர்ப்பொன் ராமநாதனுடைய கட்சி என்ன செய்யுது? சோர்ந்து போயிடுச்சு. ரொம்பவுமே குறைவான ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில. சதனமா இப்ப யாருக்கு வெற்றி பெறுவதற்கான சந்தர்ப்பம் அதிகமா இருக்கு? பிரிட்ரோ கட்சிக்கு அதிகமா இருக்கு. ஆமாவா?
சரிதானே பிள்ளைகள்? அப்ப பாருங்க, இப்ப இரண்டு தரப்புக்கும் இடையில வாத பிரதிவாதங்கள் நடைபெறுது. அது எப்படி இருக்குன்னு சொன்னா ஒரு போர் நடைபெறுவது போல இருக்குது. எப்படி இருக்குது? போர் நடைபெறும். ஒரு போர் நடைபெறுது. அப்ப முன்ன காலங்கள்ல போர் நடக்கும் பொழுது என்ன செய்வாங்கன்னா, சதனை பிள்ளைகள் கைவேல், இறகுள்ள அம்பு, இல்லாத அன்பு, வாள் வச்சிருப்பாங்க, சக்கரம் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் தாண்டி தெய்வ படைகளிலும் கை வைக்கின்ற சமயம் அப்படின்னு சொன்னா இறைவனுடைய ஆயுதங்களை என்ன செய்வாங்க, சில நேரங்கள்ல எடுத்து போர்லாம் செய்வாங்க. ஆமாவா? ஓ சார். அது போல இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா அந்த வாதங்கள் நடைபெறுது. வாத பிரதிவாதம் சதனை பிள்ளைகள் நடந்து கொண்டிருக்கிறதா சொல்றாங்க. சதனை பிள்ளைகள் ஏன் அப்படி நடக்குதுன்னு சொன்னா, பிட்ரோவுக்கு பேச வந்திருக்கவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னா, யாழ்ப்பாணத்திலும் கொழும்பிலும் இருக்கக்கூடிய மிக பிரசித்தி பெற்ற வழக்கறிஞர்கள். வாதமே இல்லாத இடத்திலும் என்ன செய்வாங்க, வாதம் வருவிக்கக்கூடியவர்கள். இவங்க என்ன செஞ்சுட்டாங்க, பிட்ரோ பேசி 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 ஆகாயம் வரைக்கும் உயரத்துல கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஆமாவா? ஆமா சார். சரியா பிள்ளைகள்? ஓகேவா? இப்ப சேர்ப்பொன் ராமநாதன் கட்சி சோர்ந்து போயிடுச்சு. ஆமாவா? ஆமா சார். வை விஸ்வநாத பிள்ளையும் நிலை தளர்ந்து போயிட்டாரு. இப்ப எல்லோரும் யார பாக்குறாங்க? அப்படி நாவலரை பாக்குறாங்க. சதன பிள்ளைகள் வை விஸ்வநாத பிள்ளையினுடைய பார்வையும் நாவலர் பக்கம் பார்க்குது. அதே சந்தர்ப்பத்துல அங்க இருக்கக்கூடிய சனங்களும் நாவலரை பாக்குறாங்க. இப்ப என்ன நடக்க போகுது இந்த கூட்டத்துல அப்படின்னு சொல்லித்தான் அடுத்ததை நாங்க பார்க்க போறோம். ஓகேவா பிள்ளைகள்? ஓகே சார். சரி, இதுவரைக்கும் நடந்த இந்த சம்பவங்கள்லாம் அழகா பிள்ளைகள் தெளிவா விளங்கிருச்சா? இப்ப அடுத்ததா என்ன நடக்க போகுது? சரிதானே பிள்ளைகள்? நாவலர் அவர்களுடைய எழுச்சி இருக்க போகுதா? என்ன நடக்க போகுது? ஏன்னா எல்லோரும் நாவலரை தான் பாக்குறாங்க. சரிதானே பிள்ளைகள்? இப்ப என்ன நடக்குதுன்னா, தலையணைகள் அங்கும் இங்கும் சிதறின. சரிதானே பிள்ளைகள்? தலையணைகளை தாங்கி கொண்டு தான் யார் இருக்காப்ப? நாவலர். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வாசிங்க. சுபி வாசிங்க. சரியா பிள்ளைகள்? வாசிங்க மோரால். சரிதானே பிள்ளைகள்? அப்ப தலையணைகள் அங்குமிங்கும் சிதறின, பொழிந்த நெய் யாகுதி வாய்வழி பொங்கி எழுந்த கொழுங்கணலென்ன எழுந்தார், மாகமடங்களும் மால்விடையும் பொன்னாகமும். சதனை பிள்ளைகள் பொன் நுடகமும் நாண நடந்தார் அப்படிங்கிறது தான் இந்த பாடல். இப்ப இந்த பாடல் சர்தனை பிள்ளைகள் இங்க ஏன் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப நாங்க பார்க்க போறோம். சரியா பிள்ளைகள்? ஓகேவா? ஓகே சார். சதனை பிள்ளைகள் அப்ப கவனிங்க. இப்ப பொழிந்த நெய் யாகுதி வாய்வழி பொங்கி அப்படின்னு சொல்லும் பொழுது பிள்ளைகள், சதனை பிள்ளைகள் யாகுதி அப்படின்னு சொன்னா யாகம் வளர்க்கறது தான் யாகுதின்னு சொல்றாங்க. ஆகுதின்னு சொல்லுவாங்க. இப்ப ஆகுதி வளர்க்கிற இடங்கள்ல பிள்ளைகள் நெய் ஊட்டுவாங்க. பார்த்திருக்கீங்களா? யாகம் வளர்க்கிற இடத்துல நெய் ஊத்துவாங்க. அதுக்கு சதனை பிள்ளைகள் அப்படி நெய் ஊத்தும் பொழுது என்ன நடக்கும்னு சொன்னா, அந்த நெருப்பு சுவாலை என்ன செய்யும், அப்படி மேலெழுந்து அப்படி எரியும். சதனை பிள்ளைகள் அப்ப பொழிந்த நெய் யாகுதி வாய்வழி பொங்கி எழுந்த கொழுங்கணல் என்ன எழுந்தார். நாவலர் அமர்ந்து கொண்டு தான் அந்த கூட்டத்தை பார்த்து கொண்டிருக்காரு. ஆமாவா? அவருடைய எழுச்சி எப்படி இருக்குன்னு சொன்னா பிள்ளைகள், இப்ப நாங்க பார்த்திருப்போம் சதனமா. இப்ப இந்த ஓம குண்டங்கள் வளர்க்கும் பொழுது சதனை பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா நெய் ஊத்துவாங்க அதுல. அப்படி சதனை பிள்ளைகள் அது வரைக்கும் என்ன செய்யும், அந்த உள்ளுக்கு இருக்கக்கூடிய அந்த நெருப்பு சுவாலை கொஞ்சமா எரியும். அந்த நெருப்பு சுவா அந்த நெய்யை ஊத்துன உடனே அதை எப்படி அப்படியே என்ன செய்யும், மேல டக்குன்னு எரியும். பார்த்திருக்கீங்களா?
சரியா பிள்ளைகளா? உதாரணமா நம்ம நீங்க பார்த்த அளவுல சொன்னா இப்ப லேசா ஒரு இடத்துல என்ன செஞ்சு கொண்டிருக்குன்னு சொன்னா நெருப்பு எரிஞ்சு கொண்டிருக்கு. அந்த இடத்துல கொஞ்சோண்டு பெட்ரோலை ஊத்துனா என்ன நடக்கும்? புக்குன்னு பாட்டும் சார். அப்படி புப்புன்னு பார்த்து இப்படி ஃபுல்லா அந்த நெருப்பு சுவாலை இப்படி எலியும் வரும். பார்த்திருக்கீங்களா? ஓம் சார். சார் அது போல என்ன நடக்குதுன்னு சொன்னா சதனை பிள்ளை நாவலர் என்ன செய்யறாங்கன்னா டக்குன்னு எழுந்துட்டாங்க. சதனை பிள்ளைகள் விளங்குதா அது உங்களுக்கு? ஓம் சார். அடுத்து பாருங்க, மாகமடங்களும் மாகம்னு சொல்றது வந்து பிள்ளைகள் ஆண் சிங்கம். மாகமடங்களும் மால்விடையும், மால்விடை அப்படின்னு சொன்னா பெரிய எருதும் பொன்னாகமும். சதனை பிள்ளைகள் அப்ப ஆண் யானையும் சதனை பிள்ளைகள் பெருமை மிக்க மேரு மலையும் நாண நடந்தார். சதனை பிள்ளைகள் அப்ப பெருமைக்காக நாங்க எப்பொழுதும் ஆண் சிங்கத்தை சொல்லுவோம். எருது இப்ப எருது போல் நடன்னு சொல்லுவாங்க சதனை பிள்ளைகள். அதே போல் களிற்று யானை சதனை பிள்ளைகள், பொன்மயமான மேருமலை. இவையெல்லாம் நாணம் அடையும்படி என்ன செய்யறாராம் நாவலர் அவர்கள் என்ன செய்யறாங்களாம் அந்த இடத்துல என்ன செய்யறாங்களாம் எழுந்து நடக்கிறாங்களாம். சரியா பிள்ளைகள்? ஓகேவா? ஓகே சார். சதனை பிள்ளைகள் அப்ப இந்த பாட்டுல என்ன சொல்லப்படுது? நாவலர் அவர்கள் எழுந்த விதமும் நாவலர் அவர்கள் நடந்த விதமும் சொல்லப்படுது. சரியா பிள்ளைகள்? ஓகேவா? ஓகே சார். சதனை எப்படி எழும்புறாங்க? நெருப்பு சுவாலை இருக்கக்கூடிய அந்த சதன பிள்ளைகள் யாகுதின்னு சொன்னா சரிதானமா அந்த அக்கினி இருக்கக்கூடிய அந்த ஒரு இடம் சதன பிள்ளைகள், அதைத்தான் ஆகுதின்னு சொல்லுவாங்க. சதன பிள்ளைகள் அந்த ஆகுதியில வந்து நெய்ய சொரிந்தால், நெய் ஊற்றப்படும் பொழுது நெருப்பு சுவாலை என்ன செய்யும்? அப்படியே என்ன செய்யும்? குபீர்னு அப்படியே மேலெழும். ஆமாவா? ஆமா சார். அது போல எழுந்து சதனை பிள்ளைகள் மாகமடங்களும் மால்விடையும் அப்படின்னு சொல்றதுமா. மாகமடங்கள்னா பெருமை மிக்க ஆண் சிங்கமும் சதனை பிள்ளைகள் எருதும் ஆண் களிற்று யானையும் மேரு மலையும் சதனை பிள்ளைகள் வெக்கம் அடையும்படி என்ன செய்யறாருன்னு சொன்னா நாவலர் அவர்கள் என்ன செய்யறாங்களா அந்த கூட்டத்தில் அப்படியே நடந்து போறாங்க. அப்ப நாவலர் இவர்கள் எழுந்த காட்சியும் நாவலர் அவர்கள் நடந்த காட்சியும் இங்க என்ன செய்யப்பட்டிருக்குது? ஒரு செய்யுளின் மூலமா சொல்லப்பட்டிருக்கு. ஆமாவா? சரி. இப்ப இந்த செய்யுள் இப்ப நாங்க இப்ப வாசிச்ச இந்த செய்யுள் சதனை பிள்ளைகள், இந்த செய்யுள் காணப்படுறது எங்கன்னு சொன்னா பிள்ளைகள் கம்ப ராமாயணத்துல காணப்படுற செய்யுள். இது எங்க இருக்குது? கம்ப ராமாயணத்துல கம்பன் ராமனுடைய எழுச்சிக்கும் ராமனுடைய நடைக்கும் வர்ணிக்கப்பட்ட பாடல் தான் அது. சரியாமா? சரி சார். அந்த பாடலை புலவர் என்ன செய்யறாருன்னா, அதாவது பண்டிதமணி சி கணபதி பிள்ளை இங்க வந்து சரதான பிள்ளைகள் இங்க வந்து நாவலருடைய சரதான பிள்ளைகள் எழுச்சிக்கும் அவருடைய நடைக்கும் என்ன செய்யறாரு? அழகா பயன்படுத்தி கொள்றார். சரிதான பிள்ளைகள்? அப்ப புலவர்களுடைய பாட்டுக்களில் சரதான பிள்ளைகள் அவர்கள் கருதாத கருத்துக்கள் அமைவதும் கம்பருடைய சில அடிகளில் அன்றைக்கு அப்படிப்பட்ட பொருளில் அமைந்து கிடந்தது. சதனை பிள்ளைகள் இந்த பாடல் நாங்கள் இப்ப பார்த்தது. விலகு பிள்ளை என்று வழக்கமாக சொல்வதற்கு முன்னமே விஸ்வநாத பிள்ளை மேடையில் விலகி இடம் கொடுத்தார். யாருக்கு இடம் கொடுக்கிறாரு? ஆறுமுக நாவலருக்கு. அப்ப ஆறுமுக நாவலர் இப்ப எங்க போயிட்டாங்க? மேடைக்கு போயிட்டாங்க. மண்டபத்துல ஒரு தூணுக்கு அருகில் இருந்தவர் ஒரு மேடைக்கு போயிட்டாங்க. சதனை பிள்ளைகள் சரதனை பிள்ளைகள் அப்ப கவனிங்க. புலவர்களுடைய பாட்டுக்களில் இவ்வாறான கருத்துக்கள் அமைவது உண்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறோம் நாங்க பார்க்கிறோம். சரதனை பிள்ளைகள் அப்ப நாவல அவர்களுடைய எழுச்சி இங்க சொல்லப்படுது. மேடைக்கு வந்துட்டாங்க. மேடையில இருந்து விஸ்வநாத பிள்ளை விலகுன்னு சொல்ல முன்னுக்கே விஸ்வநாத பிள்ளை விலகி இடம் கொடுக்கிறார். நாவல் அவர்களுடைய நிலை, கம்பீரமான தோற்றம், வீறு கொண்ட பார்வை, எண்ணங்களில் வேகம், இவற்றை வர்ணிப்பதற்கு அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு கம்பர் இல்லை. யாரை வர்ணிக்க கம்பர் இல்லையா?
ஆறுமுக நாவலரை வர்ணிக்க. சாதனை பிள்ளைகள் யாரை வர்ணிக்க கம்பர் இல்லைன்னு சொல்றாங்க? ஆறுமுக நாவலரை வர்ணிக்க. சாதனை பிள்ளைகள் ஏன்னா கம்பர் வந்து ராமனை எப்படி வர்ணிச்சிருக்காருன்னு பாருங்க. பொழிந்தனை யாபுதி வாய்வழி பொங்கி எழுந்த கொழுங்கணல் என எழுந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல என்ன செய்யப்பட்டிருக்குது? கம்பன் வந்து ராமனை வர்ணிச்சிருக்காரு. ஆமாவா? ஆமா வா சார். சார். ஆனா இங்க என்ன இல்லையா? ஒரு கம்பர் இல்லையா? யாரை வர்ணிக்க? ஆறுமுக ஆறுமுக நாவலரை வர்ணிக்க. சாதனை பிள்ளைகள் அப்பவா ஆறுமுக நாவலர் பாருங்க சரியா தான் இறப்பதற்கு சரியா ஒரு ஆண்டு முன் எப்படி எழும்பி வாராங்கன்னு பாருங்க. கம்பீரமான தோற்றம், வீறு கொண்ட பார்வை, எண்ணங்களில் வேகம், இவற்றை வர்ணிக்க அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு கம்பர் இல்லை. சாதனை பிள்ளைகள் வந்தவர் என்ன செய்யறாரு? எடுத்துக்கொண்டு வா தந்தி தபால் கட்டுக்களை என்றார் நாவலர். அவர் என்ன சொல்றாங்க? வந்து முதல் வார்த்தை அது கிடக்க எடுத்துக்கொண்டு வா தந்தி தபால் கட்டுக்களை. சொல்லுங்க. அது கிடக்க எடுத்துக்கொண்டு வா தந்தி தபாட்கட்டைகளை. சாதனை என்றார்கள் நாவலர். எல்லோரும் பிரமித்து போனார். எல்லோரும் என்ன செய்யறாங்களா? பிரமித்து போயிட்டாங்க. சாதனை பிள்ளைகள் எல்லோரும் ஆச்சரியத்தோட என்ன செய்யறாங்க? ஆறுமுக நாவலர் அவர்களை பார்த்து கொண்டு இருக்காங்க. சரியா பிள்ளைகள்? ஓகேவா? ஓகே சார். சரி, இப்ப இது வரைக்கும் பிள்ளைகளுக்கு தெளிவா விளங்கிருச்சா நாங்க படிச்ச பகுதியெல்லாம்? ஓம் சார். சரி அம்மா. சரி, திரும்ப ஒரு தரம் செய்ய சொல்லணுமா இதெல்லாம்? இல்ல சார். சொல்லுங்க சார். திரும்ப ஒரு தரம் சொல்லணுமா இல்லாட்டி அடுத்த பகுதியை நாங்க வாசி பார்த்துருவோமா? சொல்லுங்க சார். அந்த ஆறுமுக நாவல் சொல்லுங்கம்மா. சார், அந்த ஆறுமுக நாவலோட நோட்ஸை கொஞ்சம் போட்டுருங்களா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்து. எதுமா? இதா? இல்ல சார், அந்த போட்டோட சார் இதுக்கு முத போட்டேங்க ரெட் கலர். இந்தா அந்த போட்டோட இருந்துச்சு சார். இதுதாம்மா. ஆயிட்டா. சரி, உங்களுக்கு நான் இது தருவேன். சரிதானே பிள்ளைகள்? ஓகேவா? சரிதானே பிள்ளைகள்? இப்ப நாவலர் அவர்கள் வந்து எழுந்த காட்சியை நாங்க பார்க்க போறோம். சரிதானே பிள்ளைகள்? அப்ப என்ன செய்யறாங்க நாவலர் அவர்கள்? மண்டபத்தின் ஒரு பக்கத்தில் ஒரு தூணுக்கு அருகிலே திண்டு தலையணிகளில் ஒன்றில் அடிக்கடி சாய்ந்து கொண்டும் மடியிலும் பக்கங்களிலும் அடிக்கிய தலையணிகளில் முழங்கையை ஊன்றி உள்ளங்கைகளினால் நெற்றியை தாங்கிக் கொண்டு கூட்ட நடைமுறைகளை அவதானித்துக் கொண்டிருக்காங்கன்னு படிச்சோம். ஆமாவா? சரி, இப்ப சேர்ப்பொன் ராமநாதனுடைய கட்சி என்ன செஞ்சிருச்சு? அப்படியே தளர்ந்து போயிடுச்சு. பிரிட்ரோ கட்சியினர் வானத்தை தொடுமளவுக்கு பிரிட்ரோ கொண்ட வச்சுட்டாங்க. இப்ப எல்லோரும் நாவலரை பாக்குறாங்க. சாதனை பிள்ளைகள் அப்ப நாவலர் அவர்கள் இப்ப எழுந்த விதம் எப்படி இருக்கு? தலையணைகள் அங்கும் இங்கும் சிதறின, கம்பீரமான தோற்றம், வீறு கொண்ட பார்வை, எண்ணங்களில் வேகம். சாதனை பிள்ளைகள் ஆமாவா? சாதனை பிள்ளைகள் அப்ப பொழிந்தனை ஆகுதி வாய்வழி பொங்கி என்ற இந்த பாடல் இது கம்பராமாயணத்தில் உள்ள ஒரு பாடல். இப்போ ஓமகுண்டத்தில் வேள்வி தீயினுள் நெய் சொரிந்த போது சுவாலைன்னு சொன்னா அந்த நெருப்பு சுவாலை கொழுந்து விட்டு எரியும். நெருப்பு போல நாவலர் எழுந்து வந்தார். ஆமாவா? பெருமை மிக்க ஆண் சிங்கமும் எருதும் மேருமலையும் ஆண் யானையும் வெக்கமடையும் படியாக கம்பீரமாக நடந்து வந்தார். சொன்னா சார்? சரியா பிள்ளைகள்? மடங்கள்னா என்னன்னு பார்த்தோம். மால்விடைனா பெருமையுடைய கால். காலை விடைன்னு சொன்னா காலை. பொன்னாகம் அப்படின்னு சொன்னா பிள்ளைகள் பொன்மயமாகிய மேருமலையும் சதனை பிள்ளைகள் ஆண் யான். சரியா பிள்ளைகள்? சரி சார். சதனை பிள்ளைகள் இப்ப இவ்வாறு நாவலர் அவர்கள் வந்து அந்த எழுந்த விதம் இங்க என்ன செய்யப்படுது சொல்லப்படுது. சரியா?
சரியம்மா, இப்ப இதை நாங்க பார்த்துட்டோம். சோதனை பிள்ளைகள் நாவலர் அவர்கள் என்ன செய்றாங்க, அங்க வந்து சோதனை பிள்ளைகள் என்ன சொல்றாங்க, அது கிடக்க எடுத்துக்கொண்டு வா தந்தி தபால் கட்டுக்களைன்னு சொல்லி சொல்லி முடிச்சாங்க. இது வரைக்கும் நாங்க பார்த்தோமா? சார். ஓம் சார். சரி, அப்ப அந்த தந்தி தபால் கட்டுக்களுக்கும் இந்த கூட்டத்துக்கும் இதுல ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு விளங்குதா உங்களுக்கு இப்ப? ஓ சார். சோதனை பிள்ளைகள் அதனால தான் எல்லோரும் பிரமித்து போய் என்ன செய்றாங்க, நாவலரையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரியா பிள்ளைகள்? ஓகேவா? சரியா பிள்ளைகள்? இது வரைக்கும் விளங்கிருச்சாமா? ஓ சார். ம் சரி, இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வாசிங்க. பிரசன்ன மாருதத்திற்கு பிறகு என்று சொல்கின்ற பிறகு அந்த சபையில் நிலவியது. பேச்சு மூச்சு ஒன்றும் இல்லை. மேலே கிளம்பின பிரிட்டோ கட்சியினர் மெல்ல மெல்ல கீழே இறங்கி தரைமட்டத்திற்கு வந்து விட்டார்கள். தபால் தந்திக்கட்டுகள் நாவலர் அவர்களின் முன்னிலைக்கு வந்து சேர்ந்தன. ஒருவர் ஒருவராகவோ இருவர் இருவராகவோ அன்றி பலர் கூட்டமாகவோ வாதத்திற்கு வரலாம் என்றார் நாவலர் அவர்கள். சர்தனை பிள்ளைகள் இப்ப என்ன நடக்குதுன்னா, பிரசண்ட மாறுதத்துக்கு பிறகு பிறகு என்று சொல்கின்ற பிறகு அந்த சபையில் நிலவியது. பேச்சு மூச்சு ஒன்றும் இல்லை. சர்தனை பிள்ளைகள் அப்ப நாவலர் அவர்கள் மேடைக்கு வந்ததுக்கு பிறகுல மேடையில யாரும் என்ன செய்யல, பேசல, எல்லோரும் அமைதி ஆயிட்டாங்க. பிரசண்ட மாறுதம்னு சொல்றது வந்து புயல் காற்று, சூறாவளி காற்று, அதுக்கு பிறகு ஏற்படுற ஒரு அமைதி. சர்தனை பிள்ளைகள் அப்பொழுது கூட்டத்துல பேச்சு மூச்சு ஒன்றும் இல்லை. மேலே கிளம்பின பிரிட்ரோ கட்சியினர் என்ன செஞ்சாங்களாம், மெல்ல மெல்ல கீழே இறங்கி இப்ப எங்க வந்துட்டாங்க, தரைமட்டத்துக்கே வந்துட்டாங்க. முதல்ல பார்த்தோம் பிரிட்ரோ கட்சியினர் ரொம்ப உயரத்துக்கு, பிரிட்ரோ வானத்துக்கு வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. சர்தனை பிள்ளைகள் இப்ப எங்க வந்துட்டாங்க, தரைமட்டத்துக்கு வந்துட்டாங்க. யாருமே பேசல. தபால் தந்தி கட்டுக்கள் நாவலர் அவர்களின் முன்னிலைக்கு வந்து சேர்ந்தன. தபால் தந்தி தட்டுக்கள் யார் முன்னிலைக்கு வந்து சேருது, நாவலர் முன்னிலை. நாவலர் முன்னிலைக்கு வந்து சேருது. இப்ப நாவலர் சொல்றாரு, ஒருவர் ஒருவராகவோ இருவர் இருவராகவோ அன்றி பலர் கூட்டம் கூட்டமாகவோ வாதத்திற்கு வரலாம் என்றால் நாவலர் அவர்கள். இப்ப நாவலர் என்ன சொல்றாங்க, ஒருவர் ஒருவராகவோ அல்லது இருவர் இருவராகவோ பலராகவோ வாதத்திற்கு வரலாம். வாதத்துக்கு வரலாம். இப்ப நாவலர் என்ன செய்யறாரு, வாதத்துக்கு வருமாறு அழைக்கிறாரு. ஒருவர் ஒருவராகவும் வரலாம், இருவர் இருவராகவும் வரலாம், அன்றி பலர் கூட்டம் கூட்டமாக வரலாம்னு சொல்றாரு. சரியா? சரியா பிள்ளைகள்? ஓகேவா? சரி, இப்ப அந்த தந்தி தபால் கட்டுக்கள்ல என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லித்தான் நாங்க அடுத்ததா பார்க்க போறோம். சரியா பிள்ளைகள்? பிள்ளைகள் சுபி வாசிங்க. ஓகே சார். அந்த நாட்களில் நல்லூர் கந்தசுவாமி கோயிலாருக்கும் பிராமணர்களுக்கும் பாரிய வழக்கு நடந்தது. கோயிலாருக்கு ஏற்பாட்டாளராக பிரிட்டோ, பிராமணரை ஆதரிப்பவர் நாவலர் அவர்கள். அவர்களுக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கும் செல்வாக்கை பிரிட்டோ அறிவார். பிரிட்டோ நாவலர் அவர்கள் தமக்கு சார்பாயிருந்தால் தாம் பிராமணருக்கு வெற்றி கிடைக்கத்தக்க வகையில் வழக்கை நடத்தி வைப்பார் என்று தமது அந்தரங்க நண்பர்கள் மூலம் நாவலர் அவர்களுக்கு தெரிவித்து தாமே நேரில் சில கடிதங்களில் தந்திகளில் ஒருவாறு குறிப்பிட்டும் இருந்தார். இந்த நேர்மையற்ற செயல் நாவலர்கள் இருதயத்தில் பெரு நெருப்பை கொளுத்திவிட்டது. அந்த கடிதங்களும் தந்திகளும் இந்த தபால் தந்திக்கட்டுகளுள் இருக்கும் என்று சொல்ல வேண்டுவதில்லை. சரிதானே பிள்ளைகள்? அப்ப இப்ப வந்து நாவலர் அவர்கள் வந்து சபைக்கு வந்துட்டாங்க, எடுத்துக்கொண்டு வா தந்தி தபால் கட்டுக்களைன்னு சொல்லிட்டாங்க. தந்தி தபால் கட்டுக்களும் நாவலர் முன்னிலைக்கு வந்துருச்சு. அந்த தந்தி தபால் கட்டுக்கள்ல என்ன இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஆமாவா பிள்ளைகள்? சரிதானே பிள்ளைகள்? அப்ப கவனிங்க, அந்த நாட்களில் நல்லூர் கந்தசாமி கோயிலாருக்கும், இதை கவனிச்சுக்கணும், ரொம்ப முக்கியமான விடயம்,
நல்லூர் கந்தசுவாமி கோயிலாருக்கும் பிராமணர்களுக்கும் பாரிய வழக்கு நடந்தது. யார் யாருக்கு இடையில வழக்கு நடக்குது? நல்லூர் கந்தசாமி கந்தசாமி கோயிலார் கோயிலாருக்கும் பிராமணர்களுக்கும் இடையில வழக்கு நடக்கும். கோயிலாருக்கு ஏற்பாட்டாளராக பிரிட்ரோ. கோயிலாளருக்கு ஏற்பாட்டாளராக யார் இருக்கா? பிரிட்டோ. பிரிட்ரோ இருக்கா. பிராமணரை ஆதரிப்பவர் நாவலர். நாவலர் யார் ஆதரிக்கிறார்? பிராமணர். பிராமணர். சதனை பிள்ளைகள் அவர்களுக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கும் செல்வாக்கை பிரிட்ரோ அறிவார். பிரிட்ரோவுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்துல நாவலருக்கு இருக்கிற செல்வாக்கு. அதனால பிரிட்ரோ என்ன செய்யறாருன்னா, நாவலர் அவர்களுக்கு சதனை பிள்ளைகள் சில தந்தி தபால் கட்டுக்களை அனுப்புறாரு. எப்படின்னா, நாவலர் அவர்கள் தமக்கு சார்பாய் இருந்தால் சதனை பிள்ளைகள் தாம் பிராமணர்களுக்கு வெற்றி கிடைக்கத்தக்க வகையில் வழக்கை நடத்தி வைப்பார் என்று தமது அந்தரங்க நண்பர்கள் மூலம் நாவலர் அவர்களுக்கு தாமே நேரில் சில கடிதங்கள் தந்திகளிலும் ஒருவாறாக குறிப்பிட்டும் இருந்தார். மேலும் சதனை பிள்ளைகள் இந்த நேர்மையற்ற செயல் நாவலர் இருதயத்தில் பெரும் நெருப்பை கொளுத்திவிட்டது. சதனை பிள்ளைகள் இப்ப என்ன நடக்குது? சதனமா இப்ப நாவலர் அவர்கள் கந்தசுவாமி கோயில்ல நடைபெற அந்த வழக்குல பிராமணர்களுக்கு சார்பா இருக்காரு, கோயிலார்களுக்கு சார்பா பிரிட்ரோ இருக்காங்க. சரியா பிள்ளைகள்? ஓகேவா? ஓகே. சதனை பிள்ளைகள் இப்ப இந்த சந்தர்ப்பத்துல என்ன நடக்குதுன்னு சொன்னா பிள்ளைகள், பிரிட்ரோ என்ன செய்யறாங்கன்னா, யாழ்ப்பாணத்துல நாவலருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்க நல்லா அறிஞ்சு கொண்டவர். இப்ப இவர் என்ன செய்யறாருன்னா, சில தந்தி தபால் கட்டுக்களையும் அந்தரங்க நண்பர்கள் மூலம் சொல்றாரு, சர்தனை பிள்ளைகள் இலங்கையில நடைபெற இந்த சர்தனை இருவர்ல, அதாவது சேர்ப்பொன் ராமநாதனுக்கும் பிரிட்ரோவுக்கும் இடையில நடைபெற இந்த சந்தர்ப்பத்துல நாவலர் அவருக்கு சார்பா இருந்தா, பிரிட்ரோவுக்கு சார்பா இருந்தா, கோயில் வழக்குல நாவலருக்கு சார்பா நான் இருக்கேங்கிற மாதிரி என்ன செய்யறாரு, அந்தரங்க நண்பர்கள் மூலம் என்ன செய்யறாரு, கடிதங்கள் அனுப்புறார். தாமே சில கடிதங்களையும் அனுப்புறாரு. ஆமாவா? அப்ப இது நேர்மையான செயலா? இல்ல. இல்ல. சதனை பிள்ளைகள் இந்த வழக்கு இங்க நீங்க எனக்கு இப்ப நம்ம சொன்னோம்னா, இங்க எனக்கு நீங்க ஆதரவா இருந்தா நான் உங்களுக்கு அங்க ஆதரவா இருக்கேன்னு சொல்றது ஒரு நேர்மையற்ற செயல். ஆமாவா இல்லையா? சதனை பிள்ளைகள் இந்த நேர்மையற்ற செயல் என்ன செய்தா, நாவலர் இருதயத்துல ஒரு பெரும் நெருப்பை என்ன செய்தா, கொளுத்தி விட்டதுன்னு சொல்லி சொல்றாங்க. சரிதானே பிள்ளைகள்? அப்ப பிரிட்ரோ எப்படிப்பட்டவரா இருக்காரு? ஒரு நேர்மையற்றவரா இருக்கார். ஆமாவா இல்லையா? பிரிட்ரோ நேர்மையானவரா நேர்மையற்றவரா? நேர்மையற்றவர். அப்ப அந்த கடிதங்களும் தந்திகளும் இந்த தபால் தந்தி கட்டுக்குள் இருக்கும் என்று சொல்ல வேண்டியது இல்லை. அப்ப அதெல்லாம் எங்க இருக்கும்? அந்த தந்தி தபால் கட்டுக்குள்ள இருக்கும். இருக்குமா இருக்காதா? இருக்கும் சார். இருக்கும். இதை வைத்துக் கொண்டு பிரிட்ரோ நேர்மையற்றவர்னு சொல்ல முடியுமா முடியாதா? முடியும். இப்ப என்ன நடக்குதுன்னு பாப்போம். வாசம். சுபி வாசிங்க. பரவாயில்ல. ஓகே சார். வாதத்துக்கென்று வந்திருந்தவர்களில் இருந்தவர்கள் இருந்தே விட்டார்கள், எழுந்தவர்கள் வேறு வியாசம் பண்ணிக்கொண்டு வெளியிலே போய்விட்டார்கள். போனவர்கள் பின் உள்ளே வரவில்லை. தப்பித்துக்கொள்ள வழிவகைகளில் தம்மை அறியாமலே வாய்க்குளறி அகப்பட்டு கொண்டவர்கள் தமது உடல் நடுங்க நாத்தழுதழுத்து பிரிட்ரோ தக்கவர் அல்லர் என்று தாமே சொல்லி சமாதானப்பட்டு கொண்டார்கள். அன்று நடந்த கூட்ட நிகழ்ச்சியோடு பிரிட்ரோவின் பிரதிநிதித்துவ கதை நின்றுவிட்டது. ஆறுமுக நாவலர் அவர்களின் ஆசீர்வாதத்தால் சர் பொன் ராமநாதன் துரை அன்று தொடக்கம் அரை நூற்றாண்டுக்கு மேல் இலங்கை சட்டசபையில் ஓர் இலங்கை சிவப்பாயிற்று விளங்கினார். இது இருக்கு.
சரிதானே, இது இருக்கு. சரிதானே பிள்ளைகள், இப்ப என்ன நடக்குது? ஆறுமுக நாவலருடைய ஆசீர்வாதத்தால் என்ன நடக்குதுன்னு சொன்னா, சேர்ப்போன் ராமநாதன் துரை என்ன செய்யப்படுறாரு? சரிதானே பிள்ளைகள், இலங்கை சட்டசபைக்கு தெரிவு செய்யப்படுறாரு. ஆமாவா? ஓ, சரிதானே பிள்ளைகள். அப்ப வாதத்துக்கு வந்தவர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க? பிரிட்ரோ தான் தக்கவர்னு பேசணும் அனைவரும் என்ன செய்யறாங்க? அப்படியே இருந்துட்டாங்க. எழுந்தவர்கள் வேறு வியாசம் பண்ணிக்கொண்டு வெளியே போய்விட்டார்கள். வேறு வியாசம்னா பொய் காரணங்கள் சொல்லிட்டு அப்படியே வெளியில போயிட்டாங்க. சரிதானே பிள்ளைகள், உள்ளே வரவே இல்லை, போனவங்க வரவே இல்லை. திரும்ப தப்பித்துக்கொள்ள வழிகள் இன்றி தம்மை அறியாமலே வாய்க்குளறி அகப்பட்டு கொண்டவர்கள் தமது உடல் நடுநடுங்க, சதனை பிள்ளைகள் நா தழுத்தழுத்து பிட்ரோ தக்கவர் அல்ல என்று தாமே சொல்லி சமாதானப்படுத்தி கொண்டார். மற்றவங்களை என்ன சொல்லிட்டாங்க? பிட்ரோலாம் தக்கவர் அல்ல. சதனை பிள்ளைகள், அப்ப இவ்வாறு இந்த கூட்ட நிகழ்ச்சியோட என்ன நடக்குதுன்னா, பிட்ரோவின் பிரதிநிதித்துவ கதை நின்று விட்டது. இப்ப பிட்ரோ பிரதிநிதித்துவப்படுத்துவாங்களா யாராவது? இல்ல சார். இல்ல. சதன பிள்ளைகள், அப்ப இலங்கை சட்டசபைக்கு அவரை தெரிவு செய்ய முடியாது. ஏன்னா அவர் நேர்மையற்றவர். ஆமாவா இல்லையா? ஆமா. அப்ப ஆறுமுக நாவலரின் ஆசீர்வாதத்தால் சேர்ப்போன் ராமநாததுரை அன்று தொடக்கம் அரை நூற்றாண்டுனா 50 வருடங்களுக்கு மேல் இலங்கை சட்டசபையில் ஓர் இலங்கை சிவப்பாயிருந்து விளங்கினார். இலங்கை பிரதிநிதித்துவப்படுத்துற ஒரு நபராயிருந்து என்ன செய்யறாரு இருக்கிறாரு சேர்ப்போன் ராமநாதன் துரை. சரியா பிள்ளைகள்? ஓகேவா? இது விளங்கிடுச்சா? இது இருக்க. சரிதானே பிள்ளைகள், இப்ப இந்த விடயத்தோடு சம்பந்தப்படுத்தி ஒரு கதையை இங்க சொல்ல போறாங்க. அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். வாசிங்க. அருணந்தி சிவாச்சாரியார் ஒரு பெரிய மகான். அவருக்கு ஒரு வகை வயிற்று வலி இருந்தது. அவர் அந்த வலியை மாற்றாமல் தமது பிராரத்தம் என்று கருதி அதை அனுபவித்துக் கொண்டு வந்தார். மாணவர்களுக்கு பாடம் சொல்கின்ற போது மாத்திரம் அவர் தமது வலியை அங்கவஸ்திரத்தில் ஆவாகனம் பண்ணி பக்கத்தில் வைத்துவிட்டு பாடம் சொல்வது வழக்கம். அந்த வஸ்திரமும் அதுவரை துடிதுடித்துக் கொண்டிருக்கும். பாடம் சொன்ன பிறகு பழையபடி அந்த வலியை எடுத்து வயிற்றில் விட்டு விடுவார் என்று ஒரு கதை. சதனை பிள்ளைகள், அப்ப இப்ப ஒரு கதையை பார்க்கிறோம் நாங்க. சதனை பிள்ளைகள், இப்ப இந்த கட்டுரை ஆசிரியர் என்ன செய்யறாருன்னா, நாவலருக்கு என்ன இருந்துச்சு அந்த சந்தர்ப்பத்துல? ஒரு தொய்வு வருத்தம் இருந்தது தானே. அந்த தொய்வு வருத்தம் எவ்வாறு அவரை விட்டு போனிச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு கதையை சொல்றாரு. அருணந்தி சிவாச்சாரியார்னு ஒரு பெரிய மகான் ஒருத்தர் இருக்காரு. யார் பிள்ளைகள் இருக்கா? அருணந்தி சிவாச்சாரியார். சதனை பிள்ளைகள், அவருக்கு ஒரு வகை வயிற்று வலி இருந்ததாம். அவர் அந்த வலியை மாற்றாமல் தமது பிராரத்தம் என்று கருதி அதை அனுபவித்துக் கொண்டு வந்தார். பிராரத்தம் அப்படின்னு சொன்னா முன்ஜென்ம வினை. பிராரத்தம் என்ன பிள்ளைகள்? முன்ஜென்ம வினை, கர்ம வினைன்னு சொல்லுவாங்க. மாணவர்களுக்கு பாடம் சொல்கின்ற போது மாத்திரம் சதனை பிள்ளைகள் அவர் தமது வலியை அங்கவஸ்திரத்திலே ஆவாகனம் பண்ணி பக்கத்தில் வைத்துவிட்டு பாடம் சொல்வது வழக்கம். மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கையில மாத்திரம் என்ன செய்வார்? அந்த வழியை எடுத்து என்ன செய்வாரு? அங்கவஸ்திரம்னா அவர் தோல்ல அணிந்து கொள்ற அந்த ஆடை. தோல்ல அணிந்து கொள்ள துண்டு ஒன்று அணிந்து கொள்வாங்க தானே, அதுல எடுத்து பிடிச்சு வச்சிருவாராம். ஆவாகனம் பண்ணி எழுந்தருளை செய்து பக்கத்தில் வைத்து விட்டு பாடம் சொல்வது வழக்கம். சதனை பிள்ளைகள், அப்ப இவர் இந்த பாடம் படித்து கொடுக்கும் வரைக்கும் அங்கவஸ்திரம் அதுவரை துடித்து கொண்டிருக்கும். அப்ப அந்த வருத்தம்னா யார் தாங்கிக் கொண்டிருப்பா? அந்த அங்கவஸ்திரம். என்ன பிள்ளைகள், பாடம் சொன்ன பிறகு பழையபடி அந்த வழியை எடுத்து வயிற்றில் விட்டு விடுவார் என்று சொல்ல ஒரு கதை இருந்தது. மேலே கூறிய சபை நடந்த அன்று நாவலர்களின் காசம் எத்தனையோ வைத்தியத்திற்கு எடுபடாமல் இருந்தது. இந்த காசம் நாவலர் அவர்கள் சார்தனை பிள்ளைகள் ஆவேசம் கொண்டு எழுந்த அந்த சந்தர்ப்பத்திலே வருகிறேன் போகிறேன் என்று சொல்லாமல் பறந்து போய்விட்டது. அந்த சந்தர்ப்பத்துல மாத்திரம் என்ன நடந்தது? சொல்லிக்கொள்ளாம அது பறந்து போயிடுச்சுன்னு சொல்றாங்க. அந்த வருத்தம் நாவலர்கிட்ட இருந்துச்சா? இல்ல. சரதான பிள்ளைகள், அப்ப இந்த அழகான சரதான பிள்ளைகள் கட்டுரை ஒரு சம்பவ விபரிப்பு கட்டுரை. இதை எழுதினது யாரு? பண்டிதமணி சி கணபதி பிள்ளை. சரதான பிள்ளைகள், ஒரே ஒரு குறிப்பு சொல்றாரு பாருங்க. எனக்கு இந்த கதையை 1000 முறை சொன்னவர்கள், கூட்டத்திலே நேரில் கண்ணால் கண்டவர்கள்,
மூத்தத்தோடு தொடர்பு பட்டவர்கள் நாவலர் அவர்களின் தமையனார் புத்தினர் அவர்கள் சரித்திரத்தை எழுதியுள்ளவர்களும் என் ஆசிரியருமாக உள்ளவர்களும் டாக்டர் உவே சாமிநாதர் ஐயர் அவர்கள் கதையை சொல்லி முடிக்கின்ற மாதிரி முடிக்கிறதற்காக நானும் எனக்கு இந்த கதை வந்த கதையை சொல்லியிருக்கிறேன். சதுர பிள்ளைகள், அப்ப பண்டித மக்னி ஸ்ரீ கணபதி பிள்ளையும் என்ன செய்யறாங்க, இந்த கதையை அப்படியே என்ன செய்யறாங்க, எங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப இந்த கதையை அவங்க கண்ணால கண்டாங்களா? இல்ல சார். இல்ல. பண்டிதமணி ஸ்ரீ கணபதி பிள்ளை தான் கேட்ட கதைய அப்படியே ஒரு சம்பவ விவரிப்பா என்ன செய்யறாங்க, எங்களுக்கு அப்படியே அந்த கதையை சொல்றாங்க. ஆமாவா? ஆமா. சரிதானே பிள்ளைங்க? இப்ப இன்னைக்கு நாங்க என்ன செஞ்சிருக்கோம், நாவலர் எழுந்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கட்டுரையை முழுமையா வாசி முடிச்சிட்டோம். ஓகேயா பிள்ளைகள்? ஓகே ஓகே சரி. சார். அப்ப இந்த கட்டுரை பிள்ளைகளுக்கு தெளிவா விளங்கினதா முதல்ல? ஓ சார். எல்லோரும் சொல்லணும். யாருக்காவது தெளிவில்லாத பகுதிகள் ஏதாவது இருக்கா? இல்ல சார். சரிதானே பிள்ளைகளா? இல்லதானே பிள்ளைகளா? சரி, நாங்க அடுத்த வகுப்புல என்ன செய்ய போறோம்னா, இந்த கட்டுரையோடு தொடர்புடைய சரிதானே பிள்ளைகள் வினாக்கள் எல்லாம் எவ்வாறு வரும், அதுக்கு நாங்க எவ்வாறு விடையளிக்கலாம் அப்படிங்கறத தான் நாங்க அடுத்த வகுப்புல படிக்க போறோம். சரியா? ஓகே சார். சரிதானே பிள்ளைகள்? அப்ப உங்களுக்கு சந்தேகம் இருக்கும், சார் இந்த இந்த கட்டுரையில எப்படி சார் வினாக்கள் வரும்ங்கிற சந்தேகம் வரும். ஆமாவா இல்லையா? ஆமா. சரிதானே பிள்ளைகள்? அந்த சந்தேகங்களுக்கெல்லாம் அடுத்த வகுப்புல விடை சொல்லுவேன். அடுத்த வகுப்புல பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு வினாவும் எவ்வாறு வரும், அதற்கு நாங்க எவ்வாறு விடையளிக்கலாம் அப்படிங்கிறது சம்பந்தமா படிக்க இருக்கிறோம். சரிதானே பிள்ளைகள்? அப்ப இன்றைய பாடம் பிள்ளைகளுக்கு பிடிச்சிருந்ததா? ஓ சார். பிடிச்சிருந்ததா, போர் அடிச்சதா? பிடிச்சிருந்தது சார். சரிதானே பிள்ளைகள்? ஆகவே நாங்க ஒரு கட்டுரை வாசிச்சிருக்கிறோம். இதுவரைக்கும் கட்டுரை வாசிச்ச பிள்ளைகளுக்கு ஒரு தெளிவு ஒண்ணு கிடைச்சிருக்கா? ஓ சார். கட்டுரை வாசிச்சும் விளக்கம் இல்லாதவங்களுக்கு ஒரு விளக்கம் கிடைச்சிச்சா? ஓ சார். ஓ சார். சரிதானே பிள்ளைகள்? ஓகே தானே பிள்ளைகள்? சரிம்மா, அப்ப இது தொடர்பா மேலதிகமான சில விளக்கங்களும் அதே சந்தர்ப்பத்துல வினாக்களும் நாங்க அடுத்த வகுப்புல பார்ப்போம். அது வரைக்கும் பாய், குட் நைட். அடுத்த வகுப்புல சந்திப்போம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். Thank you, sir. Good night, sir. Bye, sir. பாய் மேம்.